ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயத்தினுடைய சாரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கர்மயோகம். கர்மயோகம் என்றால் சரியான பாவனையோடு சரியான செயலை செய்தல். சுருக்கமாக சொன்னால் அதுதான், சரியான பாவனையோடு சரியான செயலை செய்தல். சரியான செயல் என்பதை பகவான் 2 விதமாக சொல்லுகின்றார். நியதம் கர்ம, நியதம் கர்ம, ஸ்வதர்மம் கர்ம. 8வது ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா நியதம் குரு கர்மத்வம். நியதம் கர்ம, நியதம் கர்மனா நியதம்னா நித்தியம் என்ற அர்த்தம். நித்தியம்னா அவசியம், கட்டாயம், தினசரி அவசியம் செய்ய வேண்டிய செயல்கள், சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செயல்கள், அவசியம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்று நம்முடைய தர்ம சாஸ்திரங்களில் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த கர்மாக்களுக்கு நித்திய கர்மா என்று பெயர். சந்தியாவந்தனம் முதலான ஜபம் செய்தல். இதை சுருக்கமாக பார்த்தா பஞ்சமகா யஜ்ஞம், இது பிரதானமாக நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சமகா யஜ்ஞம், ஐம்பெரும் வேள்விகள். முதலாவது தேவ யஜ்ஞம், 2வது ரிஷி யஜ்ஞம், 3வது பித்ரு யஜ்ஞம், 4வது மனுஷ்ய யஜ்ஞம், 5வது பூத யஜ்ஞம். இந்த 5ம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்பது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். தர்மசாஸ்திரத்தில் அது இருக்கின்றது. தேவயஜ்ஞம் என்பது ஈஸ்வர ஆராதனம், ஈஸ்வர வழிபாடு, இறைவனுக்கு தினசரி பூஜை செய்தல். இறைவன் உலகத்தை படைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அநேக விஷயங்களை பகவான் கொடுத்திருக்கிறார். இயற்கையாக, இயற்கை மூலமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களாலான நம்முடைய உடல், அனுபவிக்கிறதுக்கு நமக்கு விஷயங்கள், பஞ்ச விஷயங்கள், அதை அனுபவிக்கிறதுக்கான இந்திரியங்கள், மனது, புத்தி, இவைகளெல்லாம் இறைவனால் நமக்கு அருளப்பட்டு இருக்கின்றன. வாழ்க்கைக்கு, ஜீவனத்திற்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் இறைவனால் எல்லா உயிர்களுக்கும் அருளப்பட்டிருக்கின்றன. அதற்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அதனால் அந்த நன்றி உணர்வை காட்டுவதற்காக சாதாரணமாக நமக்கு யாராவது ஒரு சின்ன உதவியை பண்ணால் கூட தேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம், நன்றின்னு சொல்கிறோம். பகவான் நமக்கு இத்தனை விஷயங்களை கொடுத்துருக்கிறார். இப்போ அதற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே தினசரி பூஜை செய்ய வேண்டும். அதனால் யஜ்ஞார்த்தாத் கர்மனோன் என்ற லோகோயம் கர்மபந்தரக, யஜ்ஞத்தின் பொருட்டு அல்லாமல் என்று. யஜ்ஞத்தின் பொருட்டு, யஜ்ஞம்ங்கிறது ஈஸ்வர ஆராதனம், அதன் பொருட்டு கர்மாவை ஒருவன் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்? சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி. இந்த பிரஜாபதி யஜ்ஞத்தோடு உலகத்தை படைத்திருக்கின்றார். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவக பரஸ்பரம் பாவயந்தக ஸ்ரேய பரமவாப்சியத. அதாவது தேவர்கள் பிரதானமான தெய்வங்களாக பிரம்மா, விஷ்ணு, சிவன்னு பார்க்கிறோம். அதற்கு கீழே எண்ணற்ற தேவதைகள் இருக்கின்றன. அந்த தேவதைகளுடைய அனுகிரகத்தினால தேவதைகளுடைய கடமைகளாக, பொறுப்புகளாக உலகத்தை நடத்துதல் என்பது இருக்கின்றது. அதனால் அந்த தெய்வங்கள், தேவதைகள் உலகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றன. ஒன்றொன்றுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கின்றது. அதை முறைப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி உரிய காலத்தில் நடத்தக்கூடிய ஒரு பேராற்றல் இருக்கின்றது. அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சாஸ்திரம் இதற்கு பின்னாடி
ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு தேவத்தை சொல்லி இருக்கு. பஞ்சபூதங்களுக்கும் அதி தேவத்தை பார்க்கிறோம், திசைகளுக்கு தேவத்தை பார்க்கிறோம். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்திக்கும் பின்னாடி அது வெறும் ஜடப்பொருள் என்று ஜடசக்தி என்பது இல்லை. ஏன்னா அதில் அந்த செயல்பாட்டில் ஒரு ஒழுங்கு முறைமை இருக்கின்றது. அதனால் அதை நடத்தக்கூடிய ஒரு அறிவாற்றல் பேராற்றல் இருக்கின்றது. அதான் தெய்வம்னு சொல்லுகின்றோம். நம்முடைய உடல் இயங்குகின்றதுன்னா இதற்குள்ள ஒரு பெரிய அறிவாற்றல் இருக்கின்றது. சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம சாதாரணமான ஒரு கேமராவோ ஒரு சின்ன பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு அதை நடத்துவதற்கு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்குறோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் சாதாரணமானது கிடையாது. ஒவ்வொரு உறுப்பும் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு உள்ளே இருக்கக்கூடிய அவயவம் ஒன்றும் சாதாரணமானது கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒன்று உற்பத்தி பண்ணணும்னாக்க அதுக்கு பல கோடி முதலீடு பண்ணி மிகப்பெரிய ஃபேக்ட்ரி வைக்கணும். எதுவும் இல்லாமல் மிக சாதாரணமாக இது நடந்து கொண்டு இருக்குது. அதனாலேயே நமக்கு அதனுடைய மதிப்பு தெரியலை. எப்போ அது கோளாறு வந்து டாக்டர்கிட்ட போகிறோமோ அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 10 லட்சம் ஆகுங்கிற. சின்ன கோளாறை சரி பண்ணுறதுக்கு இதயத்தில் ஒரு அடைப்பு வந்ததுன்னா அது சரி பண்ணுறதுக்கே ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஆகுதுன்னா அப்போ அது உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன ஆகும்? நடந்து கொண்டு இருக்குது. அது நமக்கு தெரியாமல் உள்ள நடந்து கொண்டு இருக்கின்றது. அதே மாதிரி உலகத்தில் ஒவ்வொரு விஷயமும் மிக சாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கிறதுனால நமக்கு அது வந்து அதனுடைய மதிப்பு தெரிவது இல்லை. பருவகாலம் கொஞ்சம் மாறி போனாலே அதனுடைய பாதிப்பை நம்ம பார்க்குறோம். ஒரு டிகிரி 2 டிகிரி வெப்பநிலை அதிகமானதுன்னா அதனால் மழை வர வேண்டிய காலத்தில் வரலை, இல்லை மாறி வருகின்றது. அதனுடைய பாதிப்பை நம்ம பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது வெறும் ஜடப்பொருள்கள் அல்ல, ஒரு சேத்தனமான அறிவான தெய்வங்கள் இவற்றை நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த இயக்கம் சீராக முறையாக இருப்பதற்கு நாம் அவற்றை வழிபட வேண்டும். அதை பகவான் சொல்கிறார். நம்ம ஜீவர்கள் தேவர்களை பூஜிக்கிறோம், அதனால் தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு வேண்டியதை கொடுக்கிறார்கள். அதனால் பரஸ்பரம் பாவயந்தகங்கிறார். நாம் அவர்களை அந்த தெய்வங்களை வணங்குறது வழிபடுறது அவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்துகின்றது, மகிழ்ச்சியை நிறைவை ஏற்படுத்துகின்றது. ஆகவே அந்த தெய்வங்கள் நம்முடைய மகிழ்ச்சிக்கு நிறைவுக்கு தேவையானவற்றை அருளுகின்றன. அதனால் இது வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல், தெய்வங்களுக்கும் ஜீவர்களுக்கும் நடுவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கொடுக்கல் வாங்கல். அது நம்ம நன்றி உணர்வோடு செய்ய வேண்டும். அது தேவ யஜ்ஞம். அதுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் நேரம் கருதி. இது தேவ யஜ்ஞம். அதனால் தினசரி ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறது. அது நம்மளால் நம்மளுடைய சக்திக்கு ஏற்றவாறு எப்படி வேணாலும் பண்ணலாம். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம்னு இதே பகவத்கீதையில் பகவான் சொல்கிற ஒரு சின்ன இலையோ அல்லது பூவோ அல்லது ஜலம் விட்டு ஒரு அபிஷேகமோ ஏதோ ஒன்று நம்மால் முடிந்தது பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது, அதை பூஜையாக பாவனையோட பக்தி ஸ்ரத்தையோடு கொடுக்கிறது என்று அது தேவ யஜ்ஞம். அதுக்கப்புறம் ரிஷி யஜ்ஞம். ரிஷி யஜ்ஞம் என்பது வேதங்களை ஒட்டி இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள், அவைகள் ரிஷிகளால் அருளப்பட்டவை. ஞானிகளால், யோகிகளால், ரிஷிகளால் இறைவனுடைய அருளோடு இந்த வாழ்க்கை, இந்த உலகம், முக்கியமாக இந்த ஜீவர்கள் மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சுகமாக நடத்தி கொள்வதற்கு என்னெல்லாம் தேவையோ அதுதான் சாஸ்திரமாக வைத்திருக்கிறார்கள். நாம் எதை செய்யணும் செய்யக்கூடாது என்பதை அழகாக முறைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதை தர்மம்னு பார்க்கிறோம். அப்புறம் இந்த ஜீவன் யார், உலகம் என்ன, இறைவன் யார், இவைகள் எப்படி இயங்குகின்றன, பிறப்புக்கு காரணம் என்ன, மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கின்றது, அல்லது பிறவாத நிலையை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும், இது அத்தனை விஷயங்களும் நம்ம வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் நமக்கு சாஸ்திரங்களாக கொடுத்திருக்கிறார்கள், நூல்களாக கொடுத்திருக்கிறார்கள் எல்லாத்துக்குமே. அப்போ அந்த நூல்களை தினசரி படிக்கிறது என்பது தான் ரிஷி யஜ்ஞம். ரிஷிகளுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது இருக்குது. நித்திய கர்மாவில் சந்தியாவந்தனத்தில் தேவதைகளுக்கு பண்ணுற மாதிரி அந்த தேவங்களுக்கு பண்ணுறோம், ரிஷிகளுக்கு பண்ணுறோம். அப்புறம் பித்ரு தர்ப்பணம்ங்கிறது இருக்குது. அது ஒரு வைதிக கர்மாவாக அதனுடைய ஒரு அங்கமாக அது முறைப்படுத்தி சாஸ்திரம் அதற்கான மந்திரங்களோடு கொடுத்துருக்கு. ஆனால் அதை விட முக்கியமாக சுவாத்தியாயம், அதை அந்த சந்தியாவந்தனம் முதலானவைகளை பண்ணிவிட்டு சுவாத்தியாயம்னு தன்னுடைய நமக்கு ஆதாரமான நூல்களை நம்ம படிக்கிறது, பெரியோர்கள் கொடுத்த நூல்களை படிக்கிறது, படித்து அதை முறையாக காப்பாற்றி நாம் பின்பற்றி பிறகு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கிறது. நூல்கள் தொடர்ந்து படிக்கப்படாமல் இருந்தால் அது
காணாமல் போயிடும். அடுத்த தலைமுறைக்கு அந்த அறிவு போக. இப்போ தொடர்ந்து அது படிக்கப்பட்டால் தான் அந்த அறிவு இருக்கும், அது அடுத்த தலைமுறைக்கு போகும். இப்போ சொத்து இருக்குனாக்கா அப்பாவோ தாத்தாவோ ஒரு சத்தை சம்பாதிச்சு சேர்த்து வைத்து இருக்கிறார், அதை நம்ம அவர் வழியாக வருகின்றது வாங்குகிறோம், நம்ம முறையாக பயன்படுத்துகின்றோம், அதுக்கப்புறம் அதை விருத்தி பண்ணி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குறோம். எப்படி இந்த சொத்தை கொடுக்குறோமோ அதே மாதிரி அறிவு செல்வத்தையும் நமக்கு முன்னோர்கள் சம்பாதித்து சேகரித்து அவர்களுடைய அனுபவத்தில், அவர்களுடைய ஆராய்ச்சியில், அவர்களுடைய தவத்தினால் பெற்ற அந்த அறிவை அவர்கள் சாஸ்திரங்களாக ஆக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதை முறையாக கற்று நாம் பின்படுத்தி அதை நல்லா பின்பற்றி அதை நாம் இன்னும் விருத்தி பண்ணி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும். அதுக்கு பேர் ரிஷி யஜ்ஞம்னு பேர். ரிஷிகள் கொடுத்த சாஸ்திரங்களை முறையாக படிக்கிறது தான், அதை விடாமல் படிக்கிறது. ஏன்னா ராமாயணம், மகாபாரதம், மற்ற புராண இதிகாசங்கள் இருக்குது, வேதங்கள் இருக்குது, இன்னும் எவ்வளவோ தர்மசாஸ்திரங்கள் இருக்குது, தமிழ்லேயே இருக்குது, திருக்குறள் முதலான நூல்கள். இதெல்லாம் காலகாலமாக நம்ம படிக்கணும், அவைகளை பின்பற்ற வேண்டும், பிறகு அடுத்த தலைமுறைக்கு அவைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது நம்மளுடைய பண்பாட்டை காப்பாற்றுறதுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. இதுக்கு ரிஷி யஜ்ஞம்னு பேர். இதை தினசரி செய்ய வேண்டும். ரொம்ப சுருக்கமாக சொன்னால் தினசரி ஒரு நல்ல நூலை சில பக்கங்களாவது படிக்க வேண்டும். அது நம்மளுடைய புத்திக்கு மனசுக்கு நல்லது. அதெல்லாம் ரொம்ப எவ்வளோ எல்லாமே நமக்கு ரொம்ப லைட்டாக வேணும், எதாக இருந்தாலும் ரொம்ப லைட்டாக இருக்கணும் தான். அதனால் வேத அத்தியனம் பண்ணுறதே முழு வாழ்க்கையாக இருந்தது. சரி, அவ்வளவு முடியலைன்னா என்னன்னா ஒரு பக்கமாவது கொஞ்சமாவது படித்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்மளுடைய கடமை. இது ரிஷி யஜ்ஞம். அதுக்கப்புறம் பித்ரு யஜ்ஞம் என்பது பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கு நம்ம செய்கின்ற தர்ப்பணம் முதலானவை. அது வைதிகமாகவே சாஸ்திரம் சந்தியாவந்தனத்திலே இருக்குது. தர்ப்பணம் கொடுக்கறது, தினசரி கொடுக்கறது, அல்லது அமாவாசை அந்த மாதிரி நிமித்தத்தை வைத்து கொண்டு கொடுக்கறது. இந்த மாதிரி பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை முறையாக செய்தல். அது அவர்கள் போனதுக்கு அப்புறம் செய்கிறது அது ஒரு பக்கம். இருக்கிற பொழுதே அவர்களுக்கு செய்ய வேண்டியதை முறையாக செய்கிறது. பெற்றோர்களை, தாத்தா பாட்டி யார் இருக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற பொழுது முறையாக அவர்களை பாதுகாக்க வேண்டியது, அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டியது, அவர்களுக்கு செய்ய வேண்டியதை முறையாக செய்து கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆனால் இது பித்ரு யஜ்ஞம். இது தினசரி செய்ய வேண்டிய ஒன்று. அப்புறம் அவர்கள் இறந்து பித்ருலோகம் போயிட்டாங்கனாக்கா நம்ம தர்ப்பணம் முதலானவைகளால் அதன் பிறகும் கொடுக்கணும். வாழ்நாள் முழுக்க மரண பர்யந்தம் செய்யணும்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. ஆனால் அவர்கள் அதுக்கப்புறம் எந்த பிறவிக்கு எங்கே போவாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் பித்ருலோகம் எப்படி தேவலோகம் இருக்கோ அதே மாதிரி பித்ருலோகம் இருக்குது. அந்த பித்ருலோக்கலில் பித்ருக்கள்னு இருக்கிறார்கள். அந்த பித்ருக்கள் நம்ம பித்ருக்களாக இருக்கணுங்கிறது கிடையாது. நம்மளுடைய அப்பா தாத்தா அவங்க அவர்களுடைய அடுத்த புண்ணிய பாபம் எப்படி வேலை செய்தோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிறவிகளுக்கு போயிருப்பாங்க. யார் எங்கே போயிருப்பாங்க நமக்கு தெரியாது. ஆனால் பித்ருலோகத்தில் பித்ரு கணங்கள்னு இருக்கிறார்கள். தேவர்களில் ஒரு பிரிவு தேவலோகம் மாதிரி பித்ருலோகம்னு இருக்குது. அங்கே இறைவனால் நியமிக்கப்பட்ட பித்ரு கணங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை வாங்கி நம்முடைய பித்ருக்கள் எந்த லோகத்தில், எந்த சரீரத்தில், எந்த பிறவியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள்னு. அதனால் நம்ம கொடுக்கறது நேராக பித்ருக்களுக்கு போகிறதுங்கிறது இல்லை, பித்ரு தேவதைகள்கிட்ட போகுது. அந்த தேவதைகள் நம்ம பித்ருக்கள் எந்த லோகத்தில் எங்கே இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொண்டு போய் அவைகளை சேர்க்கிறார்கள் என்பது. அதனால் நாம் வரி கட்டுறோம், அந்த வரி எங்கே போகுது? அரசாங்கத்துக்கு போகுது. அந்த அரசாங்கம் யார் இல்லையோ இல்லாதவர்களுக்கு அதை மானியமாகவோ பல விதங்களில் திரும்ப நமக்கு கொடுக்குது. ஆனால் அது எப்படி கொடுக்குது? நம்மளை நேராக கொடுக்குறோமான்னு இல்லை, அது போகுது. நம்ம அரசாங்கத்துக்கு கொடுக்கறத கொடுக்குறோம். அரசாங்கம் அதை எப்படி திருப்பி கொடுக்கணுமோ, யாருக்கு கொடுக்கணுமோ, எங்கே கொடுக்கணுமோ, எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுக்கின்றது ஒரு முறையான நல்ல அரசாங்கம். அதை பார்க்கணும். அதை அவன் எடுத்துக்கிறானா இல்லையாங்கிறது அது வேறு. ஆனால் சட்டப்படி அது அப்படி இருக்கின்றது. அதனால் இந்த மனிதர்கள் அப்படி தப்பு பண்ணலாம், தேவர்கள் பண்ண மாட்டாங்க. அவர்கள் எங்கே யாருக்கு எதை செய்யணுமோ அதை செய்வார்கள். அதனால் அது பித்ரு யஜ்ஞம்னு பேர். அது மூன்றாவது. அப்புறம் நான்காவது மனுஷ யஜ்ஞம். சக மனிதர்களுக்கு, மற்ற மனிதர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்தல்.
என்ன முடியுமோ நம்ம சக்திக்கு ஏற்றவாறு இல்லாதவர்களுக்கு, மூன்றாவது மனிதர்களுக்கு நம்மால் ஒரு வேளை உணவு கொடுக்கறது அல்லது மருந்து கொடுக்கறது, அவர்கள் படிப்புக்கு உதவுறது, என்னெல்லாம் நம்ம சமூக சேவை சமூக காரியங்கள்னு வைத்திருக்கிறோமோ அதெல்லாம் இந்த மனுஷ யஜ்ஞத்தில் வரக்கூடியது. எவ்விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் யாரோ தெரியாத மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய நம்மால் முடிந்ததை செய்தல் என்பது மனுஷ யஜ்ஞம். நமக்கு அப்படி எத்தனையோ பேர் உதவி செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. ஒவ்வொரு நாளும் இதை யாராவது ஒருத்தருக்கு ஒரு வேளை உணவு கொடுக்கறது, ஏதோ மருந்து, ஏதோ ஒன்று நம்மால் முடிந்ததை எந்த பலனும் எதிர்பார்க்காம ஒரு பைசா வாங்க முற்றிலும் இலவசமாக செய்தல் என்பது மனுஷ யஜ்ஞம். அதுதான் அந்த காலத்தில் அன்னதானம்னு வைத்திருந்தார்கள். வைஸ்வானர பூஜை என்று இருக்குது. அதிதிகளாக வரக்கூடியவர்கள் சன்னியாசியோ பிக்ஷைக்காரர்களோ இல்லை சன்னியாசிகளோ அல்லது வழிபோக்கர்களோ உணவு நேரத்தில் வெளியே வந்து பார்த்து யார் இருக்கிறார்களோ, அதுக்காக அந்த காலத்தில் திண்ணையெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அதனால் அப்படின்னா அந்த காலத்தில் எல்லாமே நடந்து போகிறதா இருந்தது. யாத்திரை அப்படிங்கிறது நடந்து போவார்கள். வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் நடந்து போவாங்க. இல்லை மாணவர்கள் பிரம்மச்சாரிகள் பிக்ஷைக்காக குருகுலத்தில் படிக்கக்கூடிய பிரம்மச்சாரிகள் மதிய உணவுக்கு பிக்ஷைக்கு ஊருக்குள்ளே வருவான். அப்படி தான் இருந்தது. அப்புறம் சன்னியாசிகள் இருக்கிறார்கள், அடியார்கள், சிவனடியார்கள் இருக்கிறார்கள், இறையடியார்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி யாரோ ஒருவருக்கு ஒரு வேளை உணவு கொடுக்கறது, நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி நிறையாவும் கொடுக்கலாம். எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் மற்ற மனிதர்களுக்கு உதவி பண்ணுறது பலன் எதிர்பாராமல், இதுக்கு மனுஷ யஜ்ஞம்னு பேர். அதே மாதிரி பூத யஜ்ஞம் ஐந்தாவது, அது மற்ற உயிரினங்கள், மனிதன் தவிர மற்ற உயிரினங்களுக்கு, நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு, நம்ம எதிர்பார்த்து வாழக்கூடிய, நமக்கு சகாயம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு நம்மால் முடிந்த உணவை கொடுக்கறது. பசுமாட்டுக்கு கொடுக்கறது, ஆடு மாடு கோழி அவைகளுக்கு கொடுக்கறது, நாய் பூனை நம்ம சார்ந்து நம்மளை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு தேவையான உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது பூத யஜ்ஞம். அது தினசரி செய்ய வேண்டியதில் ஒன்று. அதுதான் நியதம் கர்மங்கிற. அதனால் நியதம் கர்ம, நித்திய கர்மா, பஞ்சமகா யஜ்ஞம்னு இதற்கு பேர். தேவ பூஜை, ரிஷி யஜ்ஞம், சாஸ்திரங்களை படிக்கிறது, பித்ருக்களுக்கு பண்ணக்கூடிய தர்ப்பணம் முதலானவைகளை முறையாக பண்ணுறது, அதுக்கப்புறம் மற்ற மனிதர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை பண்ணுறது, மற்ற உயிரினங்களுக்கு பண்ண வேண்டியதை முறையாக பண்ணுறது. இதற்கு நித்திய கர்மான்னு பேர், பஞ்சமகா யஜ்யம்னு பேர். அதை நியதம் கர்மன்னு சொல்கிறார். இப்போ இதை செய்யறது கர்மயோகம். அதனால் கர்மயோகத்தில் சரியான பாவனையோடு சரியான செயலை செய்தல், சரியான செயல்ங்கிறது இந்த பஞ்சமகா யஜ்யத்தை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். இது நம்மளுடைய கடமை, கடன்னே சொல்லியிருக்கு. இது ரிணம்னு சொல்லியிருக்கு, பித்ரு ரிணம்னு சொல்லியிருக்கு. கடன்னா என்னது? நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்கோம், திரும்ப கொடுக்கணும். அதான் ஏற்கனவே வாங்கினதை திரும்ப கொடுக்க வேண்டியது இருக்கின்றது. அது மாதிரி தேவர்கள் நமக்கு நிறையா கொடுத்துருக்குறாங்க, திரும்ப கொடுக்க வேண்டியது இருக்குது. ரிஷிகள் நமக்கு நிறையா சாஸ்திரங்களை கொடுத்துருக்கிறார்கள். அவர்கள் கடுமையான விரதம் இருந்து தபஸ் பண்ணி எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி எத்தனை விஷயங்களை நமக்கு கண்டுபிடித்து கொடுத்துருக்கிறார்கள். யோக சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், காமசாஸ்திரத்தில் எல்லாத்துக்குமே சாஸ்திரம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அப்போ அதை முறையாக படிக்கிறது, பாதுகாக்கிறதுங்கிறதே அவர்களுக்கு நாம் திரும்ப செய்கின்ற செயல். அவர்கள் தபஸுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, நன்றி உணர்வு. அதே மாதிரி பித்திருக்கள் நமக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார்கள். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பித்திருக்களுக்கான பித்ருனா அப்பா அம்மா, அவர்கள் ஒரு ஜீவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த புத்திரோத்பத்தினா அதில் இருந்து ஜீவனுக்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். நம்ம குழந்தையாக பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயோட வயிற்றில் இருக்கிற பொழுது அந்த கர்ப்பாதானம்ங்கிறது ஒரு சம்ஸ்காரம். ஒரு ஜீவன் பிறக்கிறதுக்கு ஒரு உடம்பு உற்பத்தி பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறதே பெற்றோர்கள் பண்ணுகின்ற ஒரு பெரிய கடமை. அதுக்கப்புறம் சீமந்தம் இதெல்லாம் அந்த தாய்க்கு பண்ணுறது, உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கும் பண்ணுறது தான். இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பெற்றோர்கள் எவ்வளவோ செய்திருக்கிறார். அப்புறம் பிறந்த பிறகு செய்யக்கூடிய சடங்குகள் எவ்வளவோ இருக்குது. லௌகிகமாக வைதிகமாக நமக்காக எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறார்கள். இப்போ அவர்களுடைய வயதான காலத்தில் அல்லது அவர்கள் மறைந்த பிறகு சாஸ்திரம் சொல்கிறத செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. அதே மாதிரி மற்ற மனிதர்களுக்கு, மற்ற உயிரினங்களுக்கும் ஏதோ விதத்தில் எல்லாமே நமக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு திரும்ப கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த பஞ்சமகா யஜ்யம் நித்திய கர்மா. இதை செய்யறது கர்மயோகம்.
அதில் கர்மயோகம்ங்கிறது இதெல்லாம் முறையாக செய்கிறது கர்மயோகம் ஆகும். அதுக்கப்புறம் பகவான் ஸ்வதர்மம் என்று சொல்லுகின்றார். இந்த ஸ்வதர்மத்தை கடைபிடிக்கிறது என்பதும் கர்மயோகம். ஸ்வதர்மங்கிறது நம்மளுடைய தொழில் சார்ந்தது. அது பரம்பரையாக நமக்கு வரலாம், அல்லது நாம் விரும்பி எடுத்துக்கொண்டதாக இருக்கலாம். என்ன நம்ம தொழிலை செய்கின்றோமோ அந்த தொழிலை தர்மமாக செய்தல், முறையாக செய்தல், அதுவும் கர்மயோகம் தான். இல்லை, கர்மயோகம்ங்கிறது யாருக்கோ ஒரு வேளை சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அது நித்திய கர்மாவில் சொல்லிட்டேன். நம்மளுடைய கடமைகளை முறையாக செய்தல் என்பதே, நாம் செய்கின்ற தொழிலை தர்மமான முறையில், நியாயமான முறையில், நேர்மையான முறையில், கலப்படம் இல்லாமல், அதில் தப்பு பண்ணாமல், அதிகமான விலை வைக்காமல், எந்த வேலையாக இருந்தாலும், அது பிராமண வேலையாக இருக்கலாம், கோயிலில் பூஜை பண்ணுறதா இருக்கலாம், அல்லது ஆசிரியர் பணியாக இருந்து மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதா இருக்கலாம். அப்படி நமக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் முழுசாக குழந்தைகளுக்கு கொடுக்கணும், மாணவர்களுக்கு கொடுக்கணும். நம்ம படித்ததை முழுசாக அவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது ஆசிரியருடைய கடமை. அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே மேலும் மேலும் படிக்கிறதுங்கிறது ஆசிரியருடைய கடமை. அப்போ அதை பலன் எதிர்பார்க்காம, அல்லது ஒரு ஊதியத்திற்கு பண்ணாலும் பலன் எதிர்பார்க்காம பண்ணது அந்த காலம் குருகுல முறையில் அப்படி இருந்தது, எதுவும் வாங்காமல். இப்போ அட்மிஷனே பணத்தை கட்டினா தான் உள்ளே போக முடியும். அதனால இப்போ என்னன்னா நமக்கு தேவை இருக்குது. அதனால் பிராமணராக இருந்தாலும் வைத்திய காரியத்தை பண்ணுறாருனாக்கா அவர் கர்மாவை பண்ணி வைப்பார், அதுக்கு தட்சிணையாக என்ன கொடுப்பாரதோ அதை வாங்கிக்குவார். அப்படி இருந்தது அந்த காலத்தில். அதனால் அதை எதிர்பார்க்காம அவருடைய கடமை, ஒரு வைத்திய கர்மா, ஒருத்தர் ஒரு குழந்தை பிறந்ததுக்கோ அல்லது திருமணத்துக்கோ அல்லது ஆள் இறந்து போயிட்டா பித்ரு கர்மா என்ன பண்ணணுமோ அது ஒரு பிராமணர் பண்ணி வைக்கிறார். அது அவருடைய கடமை, அவர் தான் பண்ண முடியும், வேறு யாருக்கும் தெரியாது. அவர் பண்ணுவார். அவர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தட்சிணை கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். அது அந்த காலத்தில் இருந்தது. கொடுக்குறவர்கள் தாராளமாக கொடுத்தாங்க. ஏன்னா அதில் ஸ்ரத்தை இருந்தது, பக்தி இருந்தது, அவர்கள் மேலே மதிப்பு மரியாதை இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. நீயா பார்த்து கொடுன்னா ஒன்றும் கொடுக்க மாட்டான், ஒரு பைசா கொடுக்க மாட்டான், அவ்வளோதான் அப்படின்னு அனுப்பிச்சிடுவான். அதிலே பார்கெயின் பண்ணுறான். அதனால் அவர்களும் இப்போ ஃபிக்ஸட் ரேட் பேசிட்டு தான் வர்றாங்க. அதுவும் தப்பு இல்லை. ஆனால் அதை ஏமாற்றாமல் பண்ணணும். மந்திரத்திலையோ தந்திரத்திலையோ இல்லை கர்மாவிலையோ வேறு எந்த குறையும் இல்லாமல் அவர்கள் அதை முறையாக பண்ணுறது. ஆசிரியர் பணியாக இருந்தால் முறையாக பாடம் சொல்லி கொடுக்கறது. இல்லை அரசு பணியாக இருந்தால், அரசு பணி எல்லாமே க்ஷத்திரிய தர்மம் நம்ம இப்போ எடுத்துக்கொள்ளணும். அதனால் வெறும் காவல்துறையில் இருக்கிறது, இராணுவத்துறையில் இருக்கிறது மட்டும் க்ஷத்திரியனுடைய தொழில் கிடையாது. முழு அரசு நிர்வாகம், அது அரசு அலுவலகத்தில் ஒரு பியூனாக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, அரசு சார்ந்த பணி என்பது மக்களுக்கு செய்கின்ற சேவை. அந்த தொழில் செய்தால் அது க்ஷத்திரிய தர்மம். அப்போ அதை லஞ்சம் வாங்காமல் பண்ணணும். பண்ணால் கர்மயோகம், அதுவே கர்மயோகம். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். உன்னுடைய ஸ்வதர்மத்தை, ஏன்னா பகவான் அர்ஜுனனுக்கு அதான் சொல்கிறார், நீ சண்டை போடுங்கிற. ஏன்னா க்ஷத்திரனுடைய தர்மம், தர்மத்தை காப்பாற்ற வேண்டியது, சண்டை போட வேண்டியது உன்னுடைய கடமை. வேறு ஒன்று நீ மூணாவது மனுஷனுக்கு போய் சேவை பண்ணுங்கிறத சொல்லலை. சண்டை போடுறது உன்னுடைய தர்மம். அதில் உன்னுடைய சொந்த வெறுப்புக்கு இடம் கொடுக்காம, மாமா மச்சான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம, தர்மம் உன் பக்கம் இருக்குது, தர்மத்தை காப்பாற்ற வேண்டி இருக்குது. அவர்கள் அதர்மமாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே தர்மத்துக்காக நீ சண்டை போடணும், அது உன்னுடைய தர்மம் தான். இப்போ அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் லஞ்சம் வாங்காமல், ஊழல் பண்ணாமல், வாங்குகிற சம்பளத்துக்கு முறையாக வேலை செஞ்சால் அதுவே கர்மயோகம். அப்புறம் வைசியர்களாக, வியாபாரிகளாக தொழில் செய்கின்றோம். தொழிலை நியாயமான லாபத்தில், லாபமே இல்லாமல் பலனை எதிர்பார்க்காமல் பண்ணுறது கர்மயோகம்னு பொதுவாக ஒரு அர்த்தம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அது நித்திய கர்மாவில் வர்றது. எந்த பலனும் எதிர்பார்க்காமல் மற்ற மனிதர்களுக்கு உதவி பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது நித்திய கர்மாவில் வருது. ஆனால் ஸ்வதர்மம் கர்மாவில் என்னது, நாம் ஒரு வியாபாரம் பண்ணுறோம்னா அதற்கு இவ்வளோ லாபம் வரணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு தான் பண்ணுறோம். ஒரு லாபம் நோக்கத்தோடு பண்ணணும். ஆனால் அந்த லாபம் நியாயமானதாக இருக்கணும். நியாயமான அளவு, பல மடங்கு இல்லாமல் ஒரு நியாயமான அளவு வைத்துக்கொண்டு ஒரு தொழில் பண்ணலாம். எவ்வளோ லாபம் பண்ணணும், அதுக்கு நான் இவ்வளோ முதலீடு பண்ணுறேன், இந்த தொழில் பண்ணுறேன்னா அதை நேர்மையாக பண்ணணும், உண்மையாக பண்ணணும், கலப்படம் இல்லாமல் பண்ணணும். அப்படி பண்ணால் அதுவே கர்மயோகம். நமக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்குறான்னா அவனுக்கு முறையான சம்பளம், அவன் உழைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஊதியத்தை கொடுக்கறது, அதை அந்த முதலாளி பண்ணுறக்கூடிய கர்மயோகம். அந்த தொழிலாளி வாங்குகிற சம்பளத்துக்கு முறையாக வேலை பார்க்குறது. 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் வாங்குகிற சம்பளத்துக்கு ஏமாற்றாமல் சரியான அளவு அவன் வேலை பார்க்கறது அவனுக்கு கர்மயோகம். அது அவனும் செய்ய வேண்டிய கர்மயோகம். அதனால் நாம் தொழில் பண்ணாலும் அல்லது தொழிலாளியாக இருந்தாலும்
அதை நேர்மையான முறையில் உண்மையான முறையில் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சட்ட விரோதம் இல்லாமல் ஒரு நியாயமான முறையில் பண்ணால் அதுவே கர்மயோகம் அப்படி தான் சாஸ்திரம் சொல்லுகின்றது. அப்படி அவருடைய வேலையை ஒழுங்காக பார்த்தாலே உலக இயக்கம் சரியான முறை நடக்கும். வேறு ஒன்றும் நம்ம தனியாக பண்ணணுங்கிறது அது யாருக்கோ முடியாதவர்களுக்கு அப்படி இருக்கிறார்கள். அனாதையாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது உடல் குறைபாட்டினால் வேலை செய்ய முடியாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது குழந்தைகள் இல்லாமல் பெற்றோர்கள் அனாதையானவர்கள், அவர்களுக்கு நம்ம பலன் எதிர்பார்க்காமல் பண்ணுறதுங்கிறது மனுஷ இயக்கத்தில் வந்துடும். ஆனால் நாம் செய்கின்ற தொழிலை சரியான முறையில் செய்கிறது என்பதே கர்மயோகமாக இருக்குது. அதோட இது ஒரு பக்கம், நம்ம செய்கிற தொழிலை நேர்மையான முறையில் செய்கிறது கர்மயோகம். அதற்கு மேலே நம்ம இன்னும் கர்மயோகம் என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய வருமானத்தில் ஒரு மாத வருமானம், ஒரு நாளோட வருமானத்தில் என்ன வருகின்றதோ அதில் ஒரு 10% இல்லாதவர்களுக்கு பண்ணுறது. சமூக பணிகளுக்காக, நமக்கு நம்மளுடைய குடும்பத்துக்கு போக சமூக பணிகளுக்காக அந்த 10% செலவு பண்ணுறது. கோயில் திருப்பணிக்கு கொடுக்கறது, இல்லை அன்னதானத்துக்கு கொடுக்கறது, அல்லது ஒரு இலவச மருத்துவத்துக்கு கொடுக்கறது, அல்லது படிக்க முடியாத ஒரு ஏழை குழந்தைக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறதுன்னு ஒரு 10%. நம்ம வருமானம் எவ்வளவோ, 500 ரூபாயாக இருந்தால் 50 ரூபா, 5000 ரூபாயாக இருந்தால் 500 ரூபா, 50,000 சம்பளம் வருதுன்னா ஒரு 5000 ரூபா தானத்துக்காக, ஏழைகளுக்காக ஒரு 10% சமூக பணிக்காக கொடுக்கறது அப்படிங்கிறது கர்மயோகம். அதனால் செய்கிற வேலையை நியாயமான முறையில் செய்கிறது கர்மயோகம். ஒரு ஆசிரியராக இருக்கிறார், 10 பேருக்கு டியூஷன் சொல்லி தர்றாருன்னா 10 பேரில் ஒரு ஆளுக்கு இலவசமான, 9 பேர்கிட்ட ஃபீஸ் வாங்கிக்க நியாயமாக வாங்கு, அது கர்மயோகம். அந்த 10 பேரில் ஒரு ஆள் ஒரு ஏழை குழந்தைக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் அல்லது அவனால் என்ன கொடுக்க முடியுமோ அது சந்தோஷமாக வாங்கி கொண்டு அவனுக்கு முறையாக பாடம் சொல்லி கொடுத்தா அது கர்மயோகம். அதனால் நம்மளுடைய வருமானத்தில் ஒரு 10% தசம பாகம்னு சொல்கிறான். அவன் வேற ஆள், அவன் சர்ச்சுக்கு கொடுக்கணுங்கிறான் தசம பாகம். அதை வச்சு அவர்களை பள்ளி இதெல்லாம் நடத்துகிறார்கள், இலவச பள்ளி மருத்துவமனை எல்லாம் நடத்துகிறார்கள். அது நம்மளுடைய தர்மத்திலையும் இருக்குது. அன்னக்ஷேத்திரம் நடத்துறது, இலவச விடுதி, தங்கும் விடுதி நடத்துறது, மருத்துவம் எல்லாமே இலவசமாக இருந்தது. கல்வி இலவசமாக இருந்தது, மருத்துவம் இலவசமாக இருந்தது, உணவு இலவசமாக இருந்தது. இந்த 3 விற்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த 3 விற்கிறது பெரிய பாப்பம்னு நம்ம தர்ம சாஸ்திரம் சொல்லுது. இன்றைக்கு இந்த 3 தான் நல்ல பிஸ்னஸாக இருக்குது. கல்வி, மருத்துவம், உணவு, இதுதான் 3 தான் பெரிய பிஸ்னஸாக இருக்குது. ஆனால் சாஸ்திரம் இந்த 3ஐயும் விற்கிறது பாப்பம்னு சொல்லியிருக்கு. இந்த 3ஐயும் இலவசமாக பண்ணணும்னு சொல்லி இருக்கு. அப்படி இலவசமாக பண்ணுறதுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை நம்மளுடைய வருமானத்தில் ஒரு 10% அதுக்காக கொடுக்கறது அப்படிங்கிறது கர்மயோகம். ஆனால் இதை ஸ்வதர்மம்னு எடுத்துக்கொள்ளணும். அப்போ நியதம் கர்ம, நித்திய கர்மா, அது பஞ்சமகா யஜ்ஞம். அதே மாதிரி ஸ்வதர்மம், நாம் என்ன தொழில் செய்கின்றோமோ, என்ன வேலை செய்கிறோமோ அதை நேர்மையான முறையில் நியாயமான முறையில் செய்கிறது. நம்மளுடைய வருமானத்தில் ஒரு 10% இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது, சமூக பணிகளுக்கு கொடுக்கறது, செய்கிறது என்பது கர்மயோகம். அதனால் இது சரியான செயல். அதனால் சரியான பாவனையோடு சரியான செயலை செய்தல், இது சரியான செயல். இந்த 2 அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதை செய்கிறது கர்மயோகம். அதுக்கப்புறம் சரியான பாவனை அப்படின்னு இருக்குது. செயல் ஒன்றாக இருந்தாலும் அதை நம்ம எந்த பாவனையோடு செய்கிறோம் அப்படிங்கிறதுல அது கர்மயோகமாக ஆகிறது. நம்ம நேற்று பார்த்தோம், கர்மானாலே பந்தப்படுத்தக்கூடியது. ஏன்னா அதனுடைய விளைவாக புண்ணிய பாபம் வருகின்றது. அந்த புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம உடல் எடுத்தாகணும், பிறந்தாகணுங்கிறது வருகின்றது. இப்போ கர்மா பந்தத்தை உண்டு பண்ணக்கூடியது கர்ம பந்தம்னா. ஆனால் அதே கர்மா தான் பந்தத்திலிருந்து நம்ம விடுவிக்கக்கூடிய சாதனையாக ஆகின்றது. எப்பொழுது? கர்ம யோகமாக செய்கின்ற பொழுது. இப்போ கர்ம யோகமாக செயலில் இப்படி பண்ணணுங்கிறத பார்த்தாச்சு. ஆனால் அந்த செயலை செய்கின்ற பொழுது என்ன ஆட்டிடியூட், என்ன பாவனை இருக்கணுங்கிறதும் கர்ம யோகத்தினுடைய அங்கமாக இருக்குது. நம்ம மனசில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. 30வது ஸ்லோகத்தில் ஒரு அழகான ஸ்லோகம், கர்மயோகத்துக்கு தெளிவான விளக்கத்தை சொல்லுகின்ற ஒரே ஒரு ஸ்லோகம். நிறைய ஸ்லோகம் இருக்குது, ஆனால் இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே பகவான் எல்லா கருத்தையும் அழகாக சொல்லி இருக்கிறார். இதுதான் கர்மயோகம்னு இந்த ஒரு ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிட்டாலே நமக்கு புரியும். இந்த சரியான பாவனை, கர்மயோகத்துக்கான பாவனை என்ன, நம்மளுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறதுக்கான ஸ்லோகம். மயி சர்வாணி கர்மாணி சந்நியாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. மயி சர்வாணி கர்மாணி, என்னிடத்தில் எல்லா கர்மங்களையும்
ஒப்படைத்து அப்படின்னா எல்லா கர்மங்களையும் ஈஸ்வர அர்ப்பணமாக அப்படின்னு சொல்கிறோம். எல்லா கர்மங்களையும் பகவானிடத்தில் ஒப்படைத்தனா பகவானுக்கு செய்கின்ற பூஜையாக, பகவானுடைய வேலையாக. அதனால் பகவான் எனக்கு ஒரு வேலை நான் செய்கிறேங்கிறது இல்லாமல் இந்த அகங்காரம் இருக்குது, அகங்காரம் பலமாக இருக்குது, நான்கிறது நமக்கு பலமாக இருக்குது. அதனால் நான் செய்கின்றேன், என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, என்னுடைய சாமர்த்தியம், நான் தான் பாஸ், எனக்கு எல்லாம் முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது ஒரு அறியாமை. உண்மையிலேயே இறைவன் தான் நம்ம மூலமாக செய்கின்றார். இறைவன் தான் பாஸ், கடவுள் தான் முதலாளி, நாம் அவருக்கு ஒரு தொழிலாளி, ஒரு சேவகன், ஒரு தொண்டன், அடியார். அவருடைய பணியை நான் செய்கின்றேன். ஆனால் நான் செய்கிறேன் இருக்கு, ஆனால் அது நானே செய்கின்றேன், என்னுடைய அறிவு, திறமை, சாமர்த்தியம்னா அது அகங்காரமாகுது. அந்த அகங்காரம் நமக்கு பின்னாடி அதற்கான பலன் வர்ற பொழுது ஒரு பெரிய துக்கமாக, அது தோல்வியாக இருந்தால் பெரிய ஏமாற்றமாக ஆகும், அல்லது வெற்றியாக இருந்தால் அகங்காரம் இன்னும் பலமாக ஆகும். செய்கிற பொழுதே அகங்காரம், அப்புறம் நான் செஞ்சுட்டேன் பார், நான் சாதிச்சுட்டேன் பார், என்னை மாதிரி உலகத்தில் யார் இருக்கா அப்படிங்கிறது அகங்காரத்தை இன்னும் பலப்படுத்தும். அல்லது தோல்வி அடைஞ்சால் என்னால் ஐயோ முடியாது, என்னால் முடிஞ்சு போச்சு, என்னால் முடியலை, எனக்கு ஒரு திறமை இல்லை, அறிவு இல்லை அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மையை கொண்டு பண்ணுகின்றது. நல்லதோ கெட்டதோ பகவான் எனக்கு கொடுத்துருக்கிறத, பகவான் சொல்கிற வேலையை நான் செய்கின்றேன். அதனால் அது எல்லா கர்மங்களையும் ஈஸ்வர அர்ப்பணமாக செய்தல், ஈஸ்வரார்ப்பண புத்திங்கிறது முக்கியமானது. யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும்னு சொல்கிறார். மோட்சத்திற்கான சாதனம் என்னென்னா இந்த அகங்கார மமக்காரத்தை விடுதல் என்பது தான். நான்கிறது அகங்காரம், என்னுடையதுங்கிறது மமக்காரம். இல்லை, நான் என்னுடையதுன்னு எதுவும் கிடையாது, எல்லாமே பகவானுடையது. இந்த உடம்பு பகவான் கொடுத்தது, பகவான் தான் நடத்தி கொண்டு இருக்கிறார். எப்போ தேவையில்லையோ, எப்போ வேணும்னு நினைக்கிறாரோ அப்போ அவர் எடுத்துக்குவார். அது நம்ம கையில் இல்லை, வந்தது நம்ம கையில் இல்லை, போகிறது நம்ம கையில் இல்லை. நம்முடைய உடம்பு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளும் அப்படித்தான் இருக்குது. நம்ம சேர்க்கிற செல்வம், நம்மளுடைய அறிவு, திறமை எல்லாமே பகவானுடைய சங்கல்பப்படி அது நடக்கின்றது. நிமித்த மாத்திரம்னு சொல்கிறார் பின்னாடி 11ஆம் அத்தியாயத்தில். நிமித்த மாத்திரம், நீ ஒரு கருவி மாத்திரமாக இருக்கிறாய் அப்படின்னு பகவான் சொல்கிறார். இது பகவானுடைய கர்மா என்று எடுத்துக்கொண்டு நான் எனதுங்கிற அகங்காரம் இல்லாமல் பண்ணுறது ஒன்று. அதுக்கப்புறம் அத்தியாத்ம சேதசான பகவானிடத்திலேயே மனதை வைத்திருத்தல். என்னுடைய லட்சியம் இந்த உலக விஷயங்கள் கிடையாது. நம்ம எதுக்காக கர்மா பண்ணுறோம், ஒரு பலன் வருது, அந்த பலனை அனுபவிக்கிறதுக்காக என்று கர்மா பண்ணுறோம். ஆனால் அந்த பலன் அனித்தியமானது. முதல் நாள் முகவுரையில் நான் சொன்னேன், உலக இன்பங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார், அனுபவிக்கிறோம். ஆனால் அது எதுவுமே முழுமையானது கிடையாது. முழுமையான இன்பம் உலக விஷயங்கள் எதிலிருந்தும் வராது. நமக்கு முழுமையான இன்பம் இறைவனிடம் இருந்து இறைவனை அடைகின்ற பொழுதுதான் கிடைக்கும். நித்திய இன்பம், பேரின்பம், நிலையான இன்பம், நிரந்தரமான இன்பம் அல்லது பிறவாத நிலை என்பது இறைவன் மூலமாகத்தான் கிடைக்கும். இறைவனை அடைகிறதுனால தான் கிடைக்கும். ஆகவே அந்த இறைவனை அடைதல் என்பது தான் என்னுடைய லட்சியங்கிறது நமக்கு தெளிவாக இருக்கணும். அந்த இறைவனை அடைவதற்கு ஒரு சாதனையாக, ஒரு நம்மை நாமே பக்குவப்படுத்தி கொள்வதற்கு ஒரு சாதனையாகத்தான் உலக வாழ்க்கை இருக்குது, உயிர் வாழ்க்கைங்கிறது இருக்கின்றது. மற்றவர்களுக்கு நான் சேவை செய்கிறதன் மூலமாக என்னை நான் பக்குவப்படுத்தி கொள்ளுகின்றேன். பின்னாடி சொல்ல போகிறார் அடுத்து. இந்த கர்மயோகத்தை பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறது ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு. என்னுடைய விருப்பு வெறுப்புகள் தான் என்னுடைய துன்பத்திற்கு காரணமாக இருக்குது. இந்த விருப்பு வெறுப்புகளிலிருந்து நான் விடுபடுவதற்கு இந்த கைங்கரியம், பகவானுடைய கைங்கரியத்தை, சேவையை நான் செய்கின்றேன் அப்படிங்கிற எண்ணத்தோட. ஆனால் என்னுடைய லட்சியம் உலக இன்பங்கள் அல்ல. உலக இன்பங்கள் எல்லாம் தற்காலிகமானது. அது திருமணம் பண்ணிக்கொள்கிறதோ அல்லது குழந்தையை பெற்று வளர்க்கிறதோ அதெல்லாம் தற்காலிகமான ஒரு கடமை, பொறுப்பு. நம்மை பக்குவப்படுத்தி கொள்வதற்காக பகவான் கொடுத்துருக்கார். நம்மளை நேர்படுத்துவதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக, நம்மளுடைய அகங்காரத்தை மட்டுப்படுத்துவதற்காக, நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளை நீக்குவதற்காக பகவான் அந்த பொறுப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு வேலையை செய்கிற பொழுது தானே அதில் தெரியுது நமக்கு என்ன திறமை இருக்குது. அப்புறம் மற்றவர்களோட பலரோட சேர்ந்து பழகிற பொழுது தான் நமக்கு என்ன தெரியும், தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிகின்றது. அதனால் இந்த ஜீவனை பல பிறவிகளாக எடுத்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜீவனை
நன்கு பக்குவப்படுத்துவதற்காக இறைவன் நமக்கு இந்த உலக வாழ்க்கை, உயிர் வாழ்க்கை, நம்ம சுற்றி உறவுகள், கடமைகள், பொறுப்பு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றார். அதனால் அதை நம்ம தொடர்ந்து தர்மமான முறையில் செய்கின்ற பொழுது அதில் நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும். எல்லாமே எதற்கு? நம்மை தூய்மைப்படுத்தி கொள்வதற்காக. சித்த சுத்தி அர்த்தம் அதான் சொல்கிறேன். சித்த சுத்தியின் பொருட்டு நிராசீகி நிர்மமோ பூத்வா, இந்த 30வது ஸ்லோகத்தில் 2வது வரியில் சொல்கிறார். நிராசீகி, ஆசினா ஆசை, ஆசை இல்லாதவனாக, இந்த உலகியல் ஆசை இல்லாதவனாக, இந்த அது வேணும் அது வேணும் அது வேணுங்கிற தீவிரமான பற்றுதல் இல்லாதவனாக. அது நமக்கு தேவை, இருந்தால் நல்லா இருக்கும், அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், கிடைச்சா நல்லது, கிடைக்கலன்னா பரவாயில்லைன்னு அந்த மனநிலை இருக்கணும். இது வந்தே ஆகணும், இது கிடைத்தே ஆகணும், இது இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம்னு இருந்தால் அது நிரந்தரமாக இருக்காது. அது வர்றது நமக்கு உத்தரவாதம் கிடையாது, கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. கிடைத்திருந்தாலும் அது நிரந்தரமாக நீடித்து இருக்குங்கிறதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம அதில் அதீதமான பற்று இருக்கோ, ஆசை இருக்கோ, எதிர்பார்ப்பு இருக்கோ, பிறகு அது போகின்ற பொழுது அதே அளவு துக்கத்தை அது கொடுக்கும். எந்த அளவுக்கு சுகத்தை கொடுத்ததோ, சுகம் கொடுக்கறது எப்படி, எந்த அளவுக்கு நமக்கு சுகத்தை கொடுக்கறது அது கொடுத்து கொண்டு இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு நமக்கு அதன் மேலே அதீதமான பற்று இருக்கோ அந்த அளவுக்கு அது போகின்ற பொழுது துக்கமானது வரும். அப்போ அந்த துக்கம் வேண்டாம்னா பற்றை விடு. பற்றில்லாமல் அதை பண்ணுறோம், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மையை பகவான் கொடுக்குற பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதனால் இந்த கர்மயோகத்தினுடைய பாவனையில் செய்கிற பொழுது ஈஸ்வரனுடைய கடமையை நான் செய்கிறேன், ஈஸ்வரனுக்காக செய்கின்றேன் என்று ஈஸ்வர அர்ப்பண புத்தி, அதனுடைய பலன் கிடைக்கிற பொழுது பிரசாத புத்தி, அது என்னவா இருக்கோ அதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேங்கிறது. நிராசீகி நிர்மமாக, என்னுடையது அப்படிங்கிறது இல்லாமல். விகத ஜ்வரக, இன்னொரு அழகாக சொல்கிறார். ஜ்வரம்ங்கிறது நமக்கு தெரியும், ஜ்வரம்னா காய்ச்சல். காய்ச்சல்னா உடம்புக்கு வர்றது மட்டும் இல்லை, மனசுக்கு வர்றதும் கூட. மனசில் தீவிரமான பதட்டம் இருக்குது, அதான் காய்ச்சல். அதான் உடம்பு வெப்பம் இருக்கிற மாதிரி மனசுலேயும் வெப்பம் வருது இல்லை, மனசு தகிக்குதுன்னா. அதனால் அந்த மனசோட தாகத்தை தான் ஜ்வரம்னு சொல்கிறேன். அதனால் அந்த ஜ்வரம் இல்லாமல், மனப்பதட்டம் இல்லாமல், மன கொதிப்பு இல்லாமல், மன கலக்கம் இல்லது அல்லது விருப்பு வெறுப்பு ரொம்ப பலமாக இல்லாமல், இதெல்லாம் இருந்தால் மனசு ஜுரத்தில் இருக்கும். உடம்பு எப்படி ஜுரத்தில் தூக்கி போடுதோ அதே மாதிரி எந்த அளவுக்கு ஆசை இருக்கோ, அந்தளவுக்கு கோபம் இருக்கோ, எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கோ, எந்த அளவுக்கு பொறாமை இருக்கோ, அப்பெல்லாம் மனசு ஜுரம் அந்த மாதிரி மனசு கொதிக்கும். ஆனால் அந்த மனக்கொதிப்பு இல்லாமல் விகத ஜ்வரகங்கிற விவிதமான உள்ள கொதிப்பும் இல்லாமல். ஏன்னா உள்ள கொதிப்பு தான் பிறகு உடல் கொதிப்பு, இரத்த கொதிப்பு, மற்ற எல்லா கொதிப்புக்கும் காரணமாக முதல்ல இருக்கிறது. அது அடிப்படை உள்ள கொதிப்பு தான். உடல் கொதிப்பு, இரத்த கொதிப்பு, பிபிக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான். மனசில் இருக்க மன அழுத்தம் தான் இதற்கெல்லாம் முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா, மற்ற நோய் முதலானவைகள் வராமல் இருக்கணும்னா மனசில் பதட்டத்தை வைத்து கொள்ளாது. அது என்னவா இருந்தாலும் எப்படி இருக்கிறதுனால உலகம் எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும். அதனால் அது என்ன நம்ம விதிப்படி என்ன வரணுமோ, எப்போ வரணுமோ, எப்படி வரணுமோ அது வர்றது தான் ஆகும். அதை நம்ம ஒரு பெரிய அழுத்தமாக ஐயோ இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ, அது நடந்தது இப்படி நடக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனை பண்ணி கொள்வது, அல்லது நடந்ததை நினச்சி திரும்ப வருந்துறது, ரெண்டுமே பிரயோஜனம் இல்லாது. முடிந்தது முடிந்து போனது திரும்ப மாறப்போகிறது இல்லை, திரும்ப வரப்போகிறது இல்லை. இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு வருத்தப்படுறதுனால பிரயோஜனம் இல்லை. அல்லது நாளைக்கு என்ன நடக்குமோ, அது என்ன நடக்குமோ, அவர்கள் எதை சொல்வார்களோ, தொழில் என்ன ஆகுமோ, அது என்ன ஆகுமோ, இதென்ன நினைக்கிறதுனால பையன் என்ன பண்ணுவானோன்னா, பொண்ணு என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி படிக்க வைக்கிறோம். படிக்க வைக்கிறது நம்மளுடைய கடமை செய்கிறோம். அது சரியாக படிக்கிறது, படிக்காது, அப்புறம் படித்த பிறகு நல்ல வேலைக்கு போகிறது, போகாதது, அப்புறம் நம்ம சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணுறது, இல்லை அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் என்ன நடக்குமோன்னு கவலைப்பட்டாக்க அது என்ன நடக்குமோ அது நடக்கும். அதனால் அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் நாம் என்ன செய்யணுமோ அதை செய்கிறோம். நம்ம கடமையை செய்கிறத செய்கிறோம். அப்புறம் அவனுடைய விதி இருக்குது, நம்முடைய விதி இருக்குது. அது எப்படி நடக்குமோ நடக்கும். அதற்கு மேலே பகவான் இருக்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் மனசில் அந்த கற்பனைகளால், இந்த மாதிரி கற்பனைகளால் மனசில் அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறது தான் விகத ஜ்வரகங்கிறார். ஜ்வரம் நீங்கியவனாக, ஜ்வரம் இல்லாதவனாக, மனப்பதட்டம் இல்லாதவனாக. முன்னாடி 2வது அத்தியாயத்திலே சொல்லியிருக்கிறார், சித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சியதேனா. கர்மயோகம் என்னன்னா சமத்துவமாக இருக்கிறது. எது சமத்துவமாக இருக்கிறது? மனசு.
மனசு சமநிலையில் இருக்கிறது. சமத்துவமாக இருக்கிறதுனா சமநிலையில் இருக்கிறது. எதில்? வெற்றி தோல்வி இரண்டிலும், சித்தி அசித்தினா வெற்றி தோல்வி இரண்டிலும் மனது தன்னுடைய சமநிலை மாறாமல் இருக்கிறது என்பது தான் கர்மயோகம். இப்போ உலக வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பது இயல்பு, அது எல்லாருக்குமே இருக்குது. தேவர்களாக இருந்தாலும் உண்டு, மனிதர்களாக இருந்தாலும் உண்டு, மற்ற ஜீவராசிகள் எல்லாருக்குமே உண்டு. அது காலத்தினால மாறுபடக்கூடியது. வெற்றியும் நிலையானதல்ல, தோல்வியும் நிலையானதல்ல, எல்லாமே மாறுபடக்கூடியது. இப்போ அந்த கால மாற்றம் வரும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அமைதியாக பொறுமையாக இருத்தல், அது மனதோட சமநிலை மாறாமல் இருக்கிறது கர்மயோகம். அப்போ சமநிலை மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? ஈஸ்வர பக்தி தான், ஈஸ்வர சரணாகதி தான். பகவான் இருக்கிறார், பகவான் பார்த்து கொள்வார். நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டு போவோம். அதற்கு பகவான் என்ன பரிசாக கொடுக்குறாரோ அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுதல் கர்மயோகம். அதனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்? நிராசீகி நிர்மமக பூத்வா விகத ஜ்வரக, ஜுவரம் இல்லாதவனாக யுத்தியஸ்வனா உன் வேலையை ஒழுங்காக செய்யும். அதனால் அர்ஜுனனுக்கு சொல்கிறதுனால அவன் யுத்த காலத்தில் இருக்கிறான், அதனால் ஒழுங்காக சண்டை போடுனா. நம்ம வாழ்க்கையே யுத்த காலமாக தான் இருக்குது. அதனால் காலையில் வீட்டில் எழுந்திரிச்ச உடனே யுத்த காலம் ஆரம்பிச்சிருக்கு. வீட்லேயே சண்டை தகராறு. நம்ம சொல்கிறத பையன் கேட்குறதில்ல, பையன் சொல்கிறத நமக்கு புரியறது இல்லை, அல்லது கணவன் மனைவிக்குள்ளே, இல்லை மாமனார் மருமகளுக்குள்ளே ஏதோ வீடும் ஒரு யுத்த காலம் மாதிரி தான் இருக்குது. அங்கே ஆஃபீஸுக்கு போனால் அதுவும் அப்படி தான் இருக்குது. போகிற வழியில் போக்குவரத்து அதுவே ஒரு பெரிய யுத்த காலமாக தான் இருக்குது. டிராஃபிக் ஜாம்னா அதுக்குள்ளே நுழைஞ்சு போகிறதே எப்போ முழுசாக போயிட்டு முழுசாக வருவோமாங்கிறது தெரியலை. யுத்த காலத்துக்கு போகிறவன் திரும்ப முழுசாக வருவானாங்கிறது தெரியாது. அப்படித்தான் ரோட்டில் டிராஃபிக்கில் போகிறதே இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் திரும்ப இன்றைக்கி முழுசாக வந்திருக்கிறோம்னா நம்ம போகிறோம், நம்பிக்கையோ எதுவும் நடக்காதுன்னு போகிறோம். ஆனால் அப்படி போகிற எத்தனை பேர் சரியாக திரும்பி வந்திருக்காங்க? ஏதோ புண்ணியத்தினால எந்த விபத்தும் நடக்காமல் போயிட்டு வந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் எல்லாமே பகவானுடைய கையில் இருக்குது. எல்லாமே வாழ்க்கையான முழு வாழ்க்கையுமே ஒரு யுத்தகலம் மாதிரி தான் இருக்குது. அதனால் அதை சரியாக செய்யணும். அதில் நம்ம அறிவுக்கு திறமைக்கு ஏற்றாற் போல் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை சரியாக செஞ்சுட்டு போகிறது என்பது தான் கர்மயோகம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஆசையும் இல்லாமல், எந்த பற்றுதலும் இல்லாமல், சுருக்கமாக சொன்னால் எந்த ஆசை இல்லாமல், பற்றுதல் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், பதட்டம் இல்லாமல் நாம் நம்முடைய வேலையை செய்து கொண்டே போகிறோம். அதுதான் கர்மயோகம். அதுக்கப்புறம் இந்த கர்மயோகத்தை செய்யறதுல என்ன பிரச்சனைனா அர்ஜுனன் கேட்குறான். பகவானே சொல்கிறார் இந்த இதில் ஒரு 34வது ஸ்லோகம், அதுவும் முக்கியமான ஒரு ஸ்லோகம். இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதோ தயோர்ன வசமாகச்சே தௌக்கியஸ்ய பரிபந்தினோ. இந்த இந்திரிய விஷயங்களில் பொருந்தி வேலை செய்யுது. நமக்கு அனுபவிக்கிறதுக்கு விஷயம் இருக்குது, அனுபவிக்கிறதுக்கு இந்திரியம் இருக்குது. பார்க்குறோம், கேட்குறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம். இந்த வேலைகளெல்லாம் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். இதில் நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காம, அதனால் ராகத்வேஷம்னா நம்மளுடைய கடமைகளை செய்யறதுல நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காம எது தர்மமோ அதை செய்ய வேண்டும். இந்த விருப்பு வெறுப்பு தான் நம்ம தப்பாக பண்ணுறதுக்கு அல்லது அதீதமான பற்று ஏற்படுவதற்கு, அதனால் மனசு கலக்கமடைகிறதுக்கு காரணமாக விருப்பு வெறுப்பு இருக்கின்றது. அதனால் விருப்பு வெறுப்புக்கு வசமாகாமல் தயோகோ ந வசமாக சேர்த்துங்கிறார். அதற்கு இடம் கொடுக்காதேன்னு, நம்ம மனதில் வரக்கூடிய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காதே. அப்போ எதை பண்ணுறது? எந்த அடிப்படையில் வேலை செய்கிறது? ஒரு வேலையை செய்யணும்னா ஒரு ஆசை வரணும், அதானே? ஒரு நல்லதை செய்யணும்னா ஒரு ஆசை வரணும், அல்லது கெட்டதை செய்யாமல் இருக்கணும்னா அதன் மேலே வெறுப்பு இருக்கணும். இந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்மளால் செயல்பட முடியுமா என்றால் அங்கே தான் தர்மம் இருக்குது. விருப்பு வெறுப்பு இல்லைன்னா நான் எந்த அடிப்படையில் செயல்படுதுன்னா தர்மத்தினுடைய அடிப்படையில் செயல்படும். தர்மம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது தர்மசாஸ்திரம் சொல்லுது. அப்போ அது எதை சொல்லுதோ அதை முறையாக செய்கிறது. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது நல்லது, எந்திரிச்சு வாக்கிங் போகிறது, யோகாசனம் பண்ணுறது நல்லது அப்படின்னு வைத்திய சாஸ்திரம் சொல்லுது. அதற்கான சாஸ்திரம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லுது. இதெல்லாம் சாப்பிடாத, இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, இதெல்லாம் சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதல். அப்புறம் இந்த நேரத்தில் எந்திரிக்கிறது, இந்த நேரத்தில் தூங்குறது, இந்த உடற்பயிற்சிகளை செய்கிறது அப்படிங்கிறது நல்லதுன்னு உடல் சார்ந்த அறிவியல் நூல் சொல்லுகின்றது. அதை அப்படியே கடைபிடிக்கணும்.
7 மணிக்கு எந்திரிச்சா சுகமாக இருக்குன்னா அப்போ தர்மசாஸ்திரத்தை வைத்திய சாஸ்திரத்தை நம்ம மீறுகிறோம். உடற்பயிற்சி செய்கிறது உடம்புக்கு நல்லதுன்னா உடற்பயிற்சி செய்யணும், அவ்வளோதான். அதற்காக 7 மணிக்கு எந்திரிக்கிறதா எனக்கு சுகமாக இருக்குன்னா அதான் சொந்த விருப்பு. அது உடம்புக்கு நல்லதானா அந்த நேரத்துக்கு சுகமாக இருக்கலாம், அது தாமச சுகம், அது உடம்புக்கு கெடுதல் பண்ணக்கூடிய சுகம். அது இல்லாமல் சுறுசுறுப்பாக 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போகிறதோ யோகாசனம் பண்ணுறதோ என்ன பண்ணுறதோ பண்ணுறது. அதே மாதிரி சாப்பிட்றது எத்தனை மணிக்கு சாப்பிட்றதுன்னா 7 மணி 8 மணி 6 மணி 7 மணிக்குள்ளே. தூங்குறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றத முடிச்சுருங்கன்னு சொல்கிறான். 3-2-1ன்னு சொல்கிறான். இப்போ நவீனமாகலாம் சொல்கிறான் 3-2-1னா 3-2-1னா என்னது? தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பாட்டை முடிச்சிடணும், அது 3 hours பிஃபோர். அப்புறம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஆஃபீஸ் தொழில் சார்ந்த வேலைகள் எல்லாம் முடிச்சிடணும். அதுக்கு மேலே பண்ணக்கூடாது, அதை பற்றி சிந்தனை பண்ணக்கூடாது. பிஸ்னஸை பற்றி யோசனை பண்ணுறேன்னு 11 மணி 12 மணிக்கு யோசனை பண்ணுறதெல்லாம் இல்லை. தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தொழில் சார்ந்த சிந்தனைகளை முடித்து விடுங்கள் சொல்கிறான். தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடை முடிச்சிடணும், தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தொழில் சார்ந்த சிந்தனைகளை முடிச்சிடணும். அப்புறம் ஒன்று என்னென்னா தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனை பார்க்குறத நிறுத்தணும். டிவி பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, இந்த மாதிரி ஸ்க்ரீனை பார்க்குறது அப்படிங்கிறத நிறுத்தி விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 3-2-1னா 3 hours முன்னாடி சாப்பாட்டை முடிக்கிறது, 2 hours முன்னாடி தொழில் சார்ந்த சிந்தனைகளை முடிக்கிறது, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆன்லைனில் பண்ணுற வேலைகள் எல்லாம் ஃபோனை பார்க்குறது, டிவி பார்க்குறது, இதெல்லாம் முடிச்சிடணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா ஒரு நல்ல புஸ்தகத்தை எடுத்து படிங்க, வீட்டில் குடும்பத்தோடு உட்காந்து கதையை பேசுங்க, இல்லை அழகாக வெளியே உட்காந்து மொட்டை மாடியில் உட்காந்து நிலா வானத்தை பார்த்து ரசிங்க, குழந்தைகளோட சந்தோஷமாக நேரத்தை செலவு பண்ணுங்கள், இல்லை நல்ல இசையை கேளுங்க, நல்ல சொற்பொழிவை கேட்கலாம், அது கேட்கலாம், அது காதுக்கு கேட்குறது தானே, அதனால் அதை கேட்கலாம். இல்லை நல்ல நூல்களை எடுத்து படிக்கலாம், அது படிக்கலாம். இப்போ நல்ல புஸ்தகங்களை படிக்கலாம். இது பண்ணாலே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா தூக்கம் வரும்னா. நல்லா தூக்கம் வந்தாலே இந்த பிபி சுகரெல்லாம் ஒழுங்காக இருக்கும். அதனால் 10 மணிக்கு முன்னாடி 10 மணிக்கு படுக்கிறதுனா அதுக்கு முன்னாடி 3-2-1 கணக்கு போட்டுக்கணும். அதே மாதிரி 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குறது அப்படிங்கிறது உடம்புக்கு நல்லது. அப்போ இதெல்லாம் என்னது? நம்மளுடைய வெறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உடம்பு ஆரோக்கியத்துக்கு எது நல்லதுன்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்களோ, வைத்திய சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதற்கு அதை அப்படியே கடைபிடிக்கிறது. அதே மாதிரி மனசுக்கு நல்லதுன்னு எதெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ, ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் மனசுக்கு நல்லதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதில் நம்மளுடைய சொந்த வெறுப்புக்கு இடம் கொடுக்காம அதை முறையாக கடைபிடிக்கிறது. அதனால் ராகத்வேஷம் அது என்ன சொல்கிறாருன்னா, அது நம்ம வழிப்பறி திருடர்கள்னா, நம்மளுடைய பெரும் எதிரிகள் பறிப்பந்தினோன்னா வழிப்பறி திருடன். ரோட்டில் போகிற வழியில் கொள்ளையடிக்கிற ஆள் இருக்கிறானே வழிப்பறி திருடன். அந்த மாதிரி நம்மளுடைய புத்தியை அபகரிக்கக்கூடிய திருடர்கள் இந்த வெறுப்பு ராக துவேஷம். அதனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் கேட்குறான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, எல்லாருக்கும் அது தெரிஞ்சு தான் இருக்குது. ஆனாலும் ஏன்னா தர்மம் தெரியாத யார் இருக்கா? எல்லாருக்குமே தர்மம் தெரியும். சாஸ்திரம் படிக்கலைனாலும் சாமானிய தர்மம் தெரியுமில்ல. சாமானிய தர்மம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எது உடம்புக்கு நல்லது கெட்டதுங்கிறது நமக்கு தெரியாத என்ன? தெரிந்து தான் இருக்கின்றது. ஆனாலும் ஏன் மனிதர்கள் பாப்பத்தை செய்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறார். அதற்கேன பிரயுக்தோயம் பாப்பம் சரதி பூருஷக. எதனால் தூண்டப்பட்டு இந்த மனிதன் பாப்பத்தை செய்கின்றான், இந்த ஜீவர்கள் பாப்பத்தை செய்கிறார்கள். அது எப்படி? அனிச்சன்னபி, இவன் விரும்பாமலே, இவனுக்கே அது பிடிக்கல, வேணான்னு தோணுது. ஆனால் சாயந்தரம் 6 மணி ஆனா 7 மணி ஆனா 8 மணி ஆனா நேராக கால் அங்கே தான் போகுது, நேராக அங்கே தான் போகுதுண்ணா. சாயந்தரம் ஆனால் நேராக ஒரு கடைக்கு போகுது. அது இவன் விரும்பலை, அவனே வேணான்னு நினைக்கிறான். காலையில் பண்ண மாட்டேன்னா, நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி சத்தியம்னா. அதனால் அது சத்தியம்லாம் பண்ணுறார். அது வேற வாய். காலையில் சாயந்தரம் அது இது வேற வாய். அப்போ அவனுக்கே அது விருப்பமில்லை தெரியுது. விரும்பாமலே ஏன் அந்த காரியத்தை பண்ணுறான்? பாப்பம்னு தெரிந்தே ஏன் குற்றத்தை மனிதர்கள் செய்கிறார்கள்? கொலை பண்ணுறது பாப்பம் தெரியும், கொள்ளையடிக்கிறது பாப்பம் தெரியும், லஞ்சம் வாங்கிறது, ஊழல் பண்ணுறது பாப்பம் தெரியும், சாப்பிடக்கூடாதது பிற உயிரை கொன்று சாப்பிட்றது பாப்பம் தெரியும்.
ஆனால் செஞ்சுட்டு தானே இருக்கான். ஏன் செய்கிறான்? எதனால் தூண்டப்பட்டு? விருப்பம் இல்லாமலே அவன் செய்கின்றான். அதனால துன்பம் வரும்னு தெரியுது, ஆனால் செய்து கொண்டே இருக்கின்றானே ஏன் அப்படின்னு கேட்டான். சாயந்தரம் முடிஞ்சு போகிறா, 8 மணிக்கு வரணும், சொற்பொழிவு முடிஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு போகிற வழியில் பார்த்தா வரிசையாக கடையாக இருக்குது. 9 மணி, 9:45, 10 மணி, 9:45, 10 மணிக்கு பார்த்தா வரிசையாக ரோட்டு கடையாக இருக்குது. எல்லா கடையிலையும் பைக்கில் வந்து இளைஞர்கள் ஆணும் பெண்ணுமா கூட்டமாக நின்று சாப்பிட்டுட்டே இருக்கா. ஏதோ 10 மணிக்கு இவன் சாப்பிட்டான்னா எப்போ வீட்டுக்கு போய் தூங்குவான்? சாப்பிட்றது ராத்திரி 10 மணிக்குன்னா அதுதான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஆசிரமத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது. நைட்டு சொற்பொழிவு முடிச்சுட்டு இருந்தால போகிற போது பார்த்தாங்க வரிசையாக, அது இளம் பெண்கள், இளம் பையன் பொண்ணு, அது வந்து திருமணமானவர்களா இல்லை லிம்பு கதாரா இல்லை எப்படி வந்தது, யாருக்கு சொல்லிட்டு வந்தது தெரியாது, ஒன்றும் தெரியாது. எல்லாம் யங்ஸ்டராக இருக்கும். யங்ஸ்டராக பையன் பொண்ணு பைக்கில் வர்றாங்க, நிற்கிறாங்க. விதவிதமான கடை இருக்குது. அது கறிக்கடையிலேருந்து எல்லா கடையும் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு 10 பேர் நிற்கிறான். 10 மணிக்கு சாப்பிட்டு இருக்கான்னா, 10 மணிக்கு சாப்பிட்டான்னா வீட்டில் போய் எத்தனை மணிக்கு தூங்குவான், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவாங்க, எத்தனை மணிக்கு தூங்குவான், எத்தனை மணிக்கு காலையில் எந்திரிப்பாங்க. அப்போ இதெல்லாம் உடம்புக்கு கெடுதின்னு அவங்களுக்கு தெரியலையா? தெரிஞ்ச எல்லாம் நல்லா படித்தவங்க தான், எல்லாம் நல்லா படித்தவங்க தான், நம்மளோட நிறையா படித்தவங்க தான். ஆனால் தெரியாத, ஆனால் தெரிஞ்சுதான் இருக்குது, ஆனால் செய்யலாம் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். அதக்கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷக அனிச்சன்னபி வாஷ்ணேய பலாதிப நியோஜித. பலத்தினால், ஏதோ ஒரு பலத்தினால் தூண்டப்பட்டவர்களாக விருப்பம் இல்லாமலே ஏன் இந்த பாபத்தை செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டார். அதற்கு பகவான் சொல்றார், காமயேஷ குரோதயேஷக ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். இந்த விருப்பு வெறுப்பு, காமம் குரோதம், இதுதான் காரணம். விருப்பு வெறுப்பு அது எங்கேருந்து வருது? ரஜோகுணத்திலிருந்து வரக்கூடிய. முன்னாடி சொன்னேன், சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிறது மாயையினுடைய 3 குணங்கள். அதனுடைய தூண்டுதலுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய சரீரம் நடக்கின்றது. அதில் ரஜோகுணம் பிரதானமாக இருந்தால் இந்த காமக்ரோதம் அதிலிருந்து தோன்றுகின்றது. விருப்பு வெறுப்பு என்பது தோன்றுகின்றது. அந்த விருப்பு வெறுப்புனால் தூண்டப்பட்டு இவனுக்கே இவன் கெடுதல் தருகின்ற செயல்களை செய்கின்றான். இந்த விருப்பு வெறுப்பு எப்படிப்பட்டதுன்னா மகா அசனகன, பெரும் தீனிக்காரன். கண்ணா பின்னான்னு சாப்பிடக்கூடாது. சாப்பிட மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களும், எல்லா போக விஷயங்களையும் மிதமிஞ்சி அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்குது. அனுபவிக்கிறதுல தப்பு இல்லை, தர்மமாக அனுபவிக்கிறதுல தப்பு இல்லை, அளவாக அனுபவிக்கிறதுல தப்பு இல்லை, உடம்புக்கு மனசுக்கு கெடுதல் வராத முறையில் அனுபவிக்கிறதுல தப்பு இல்லை. அதை எங்கேயும் சாஸ்திரம் வேணான்னு சொல்லலை. பகவானே சொல்கிறார், தர்மோ விருத்தோ காமோஸ்மிங்கிறார். அறத்திற்கு விரோதம் இல்லாத ஆசையாக நான் இருக்கிறேன்கிறார். ஆசை வந்து கடவுள் தான், ஆசையை கொடுக்கறது கடவுள் தான். ஆசையை ரூபமாக நானேங்கிற, அந்த காமமாக நானே இருக்கிறேங்கிற, ஆசையாக நானே. ஏன்னா ஆசை இல்லைன்னா உலக இயக்கங்கிறது இல்லை. உலகத்தை பகவான் தான் நடத்தி கொண்டு இருக்கிறாருன்னா அவர் எப்படி நடத்துகிறார்? தினம் வந்து அவரே நடத்துகிறாரா என்ன? அப்போ என்னது, இந்த ஜீவர்களுக்குள்ள ஆசையை தூண்டிவிட்டு உலக இயக்கத்தை நடத்துகின்றார். ஆனால் அந்த ஆசை தர்மமாக இருக்கிற பொழுது அது பகவானுடையதாக இருக்குது, பகவான் சொரூபமாக இருக்குது. எப்போ அது தர்ம விரோதமாக போகுதோ அப்போ அது சாத்தானினுடைய வேலையாக ஆகிவிடுகின்றது. அதனால் காமம் தான், காமம் குரோதம், இந்த விருப்பு வெறுப்பு தான் அது பெரிய பேராசை கொண்டது. மகா பாப்மா, பெரிய பாப்பியாக ஜீவனை ஆக்குவது. பெரிய பாப்பங்களை ஏன் பண்ணுறான்? பெரிய மிகுந்த காமத்தினாலேயோ அல்லது குரோதத்தினாலேயோ, வெட்டு குத்து கொல்லைனா அல்லது பாலியல் வன்கொடுமை பார்க்குறோம். அப்போ அந்த காமத்தை தர்மமான முறையில் அவனால் வெளிப்படுத்தி கொள்ள முடியல, அதை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. அதனால் பெரிய பாப்பியாக அவனை ஆக்குகின்றது. இந்த பிறவிலே அதனால் துன்பத்தை அனுபவிக்கிறார். மரணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டமான பாப்பம் வந்து நரக்க முதலான லோகங்களுக்கு போய் துன்பத்தை அனுபவிக்கின்றார். அதனால் அதுதான் மனிதனுக்கு எதிரி என்று அறிந்து கொள்ளணும். இக வைரினம் வித்தீனா, இதுதான் மனிதனுக்கு எதிரி. நமக்கு எதிரி வேற யாரும் இல்லை, வெளியே இல்லை, பக்கத்து நாட்டில் இல்லை, அல்லது பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் இல்லை, நம்ம மனசில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு தான் காரணம். அதிகமான ஆசை, அதிகமான கோபம், தர்ம விரோதமான ஆசை, தர்ம விரோதமான கோபம், அதுதான் நமக்கு எதிரி. நம்ம யோசித்து பார்த்தா தெரியும், எப்பெல்லாம் நமக்கு எப்படியெல்லாம் கஷ்டம் வந்திருக்கு அப்படிங்கிற கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். அந்த கஷ்டத்துக்கு காரணம் என்னன்னு நாமளே கொஞ்சம் உட்காந்து நேரம் கொடுத்து யோசித்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஒரு ஆசை, நம்மளுடைய ஒரு கோபம்,
அதனுடைய விளைவு தான் இதுங்கிறது நமக்கு தெரியும். அதிகமாக வட்டியை கொடுக்குறான்னு ஃபைனான்ஸ் கம்பெனியில் கொண்டு போய் பணத்தை போட்டால் டபுள் ஆக்கி கொடுக்குறேன்னா, ஒரே மாதத்தில் டபுள் ஆக்கி கொடுக்குறேன்னா, அப்போ அது யாரோட ஆசை? அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான், ஐயோ ஏமாற்றிட்டேனே. நீ பேராசைப்பட்டு அதிகமாக பேங்க்கில் வட்டி கொடுக்குறான், எவ்வளோ நியாயமாக கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறான். அதே எப்படி ஒரே மாதத்தில் டபுள் ஆக்க முடியும்? ஆனால் ஆக்கி கொடுக்குறேன்னு ஒருத்தன் சொன்னான், நம்பி கொண்டே போடுறான். அப்போ அதுக்கு காரணம் என்னது? அந்த ஏமாற்றம், அதனால் வரக்கூடிய துன்பம், கஷ்டம், அதுக்கு யார் காரணம்? ஏமாற்றிட்டு போனவன் காரணமானா நம்முடைய பேராசை காரணம், நம்ம மனசில் இருந்த பேராசை காரணம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்பெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்திருக்கோ அந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் பின்னாடி போய் யோசனை பண்ணி பார்த்தோம்னா நம்ம மனதில் இருந்து வந்த அதிகமான ஆசை அல்லது கோபம், வெறுப்பு, அதுதான் காரணங்கிறது புரியும். சிறையில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அந்த சிறையில் இருந்து வருத்தப்படுறான். ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமே, ஆயுள் தண்டனையாக 10 வருஷம் 20 வருஷம் வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்கிற அளவுக்கு குற்றம் பண்ணிட்டு உள்ளே போகிறான். அவன் உள்ளே போனதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க அவன் பண்ண தப்பை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கிறான். என்ன காரணம்? அவனுடைய கோபம் தானே. அவனுடைய கோபம் தான் காரணம், மன்னிக்க முடியாத தன்மை காரணம். அதனால் அவன் குற்றம் பண்ணது நியாயமோ அநியாயமோ, ஆனால் கோபத்தை அடக்க முடியவில்லை, அதுதான் முக்கியமான காரணம். அதனால் இந்த விருப்பு வெறுப்பு அது நமக்கு எதிரின்னு புரிந்து கொள்ளணும். அது பகவான் எப்படி சொல்கிறார்? இந்த விருப்பு வெறுப்பு என்ன பண்ணுதுன்னா இது நம்மளுடைய அறிவை மறைத்து விடுகின்றது. எது போல? இந்த நெருப்பை சாம்பல் புகை மூடுவது போல. நெருப்பு எரியுது, அதுலேருந்து புகை வருது. அந்த புகை அதிகமாக வந்தால் என்னாச்சு? உள்ளே இருக்க நெருப்பையே மறைச்சிடும். நெருப்புல இருந்து தான் புகை தோன்றியது, அந்த புகையானது நெருப்பையே மறைத்து விடுகின்றது. அந்த மாதிரி நம்ம மனதில் இருந்து தோன்றுகின்ற ஆசையானது நம்மளுடைய அறிவை மறைத்து விடுகின்றது, அறிவை மூடி விடுகின்றது, ஞானத்தை மறைக்கின்றதுங்கிறார். இது ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடியில் அழுக்கு சேர்ந்திருப்பது போல, கண்ணாடியில் இருக்கக்கூடிய அழுக்கு அதனுடைய தூய்மையான தன்மையை மறைத்து விடுகின்றது, அது ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் இந்த கருப்பை மூடி இருப்பது போல, கருவை ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிற பொழுது ஒரு உள்ளே இருக்க குழந்தைய அந்த கருப்பை மூடி இருக்கு. அந்த மாதிரி இந்த 3 உதாரணம் சொல்லியிருக்கிறார். நெருப்பை புகை மூடுவது போல, கண்ணாடியை அழுக்கு மறைத்திருப்பது போல, ஒரு கருப்பை மறைத்திருப்பது போல, இந்த மனிதனுடைய ஞானமானது, அறிவானது இந்த காமத்தினால் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அது மறைத்து காமம் அறிவை மறைத்து விடுகிறது. அதனால் நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய தர்ம உணர்வு, நம்ம சாஸ்திரம் படித்து கேட்டு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய எல்லா தர்மத்தை பற்றிய அறிவையும் ஞானத்தையும் இந்த மிதமிஞ்சிய விருப்பு வெறுப்பானது மூடி விடுகின்றது. தப்பு பண்ணுறேன், அப்புறம் தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேங்கிறது இல்லை, அதுவும் அவசரப்பட்டு கோபத்தில் பண்ணிட்டேன். அதனால் வீட்டில் வார்த்தையை விட்டு கடுமையாக சண்டை வந்ததுக்கு அப்புறம் என்னென்னா வார்த்தை வந்து விட்டது, தெரியாமல் வந்துருச்சு, இல்லை ஒரு கொஞ்சம் கோபத்தினால பேசிட்டேன், பேசக்கூடாதுன்னு தெரியுது, கோபத்தினால நான் பேசிட்டேன்னு நம்ம சொல்லி வருத்தப்படுகிறோம். பிறகு அப்போ என்ன பிறகு வருத்தப்படுறோம்னா என்னது? நம்ம அது தப்புங்கிறது அந்த அறிவு அப்புறமா வேலை செய்யும், லேட்டாக வேலை செய்யும். ஏற்கனவே இருந்த அறிவு அது தப்புன்னு தெரியும், பிறகு வருத்தப்படுற பொழுது என்னாச்சு? அந்த காமக்ரோதம் போய்விட்டது, அந்த மறைப்பு நீங்கினதுனால ஐயோ இது தப்பாச்சே அப்படின்னு சொல்லி நம்ம மனசே அதை உணர்த்துகின்றது. தெரியாமல் பண்ணிட்டேன்னு வருத்தப்படுகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். அது சின்ன குற்றமாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் பெருங்குற்றம் பெரும் பாதிப்புன்னு வர்ற பொழுது அதனால் வரக்கூடிய பாப்பம் அதை நம்ம அனுபவித்து தான், அதனுடைய விளைவை நாம் அனுபவித்து தான் ஆகலாம். இது அதனால் இதை சொல்கிறார். அதனால் ஆவர்த்தம் ஞானமேத்தேன ஞானினோ நித்திய வைரினா காமரூபேன கௌந்தேய துஷ்பூரேனா அனலேன சேன. இது நெருப்பு மாதிரி நிறைவு பெறாதது. இந்த ஆசையானது, காமரூபமாக இருக்கக்கூடிய ஆசையானது, அது நெருப்பு மாதிரினா, நெருப்புக்கு அனலம்னு ஒரு பேர். ஆனால் அனலேன சேன, அனலம்னாக்க அலம்னா போதும்னு அர்த்தம். இந்த நெருப்பு எப்பொழுதும் போதும்னே சொல்லாது. எவ்வளோ கொடுத்தாலும் எரிச்சிக்கிட்டே தானே இருக்கும். அது என்றைக்குமே எவ்வளவு போட்டாலும் அது இருக்கும், ஒட்டுமொத்த உலகத்தையே போட்டாலும் அது எரித்து கொண்டே இருக்குது, அதனுடைய தன்மை. அந்த மாதிரி இந்த காமமானது என்றைக்கும் அடங்குவதே இல்லை. போதுங்கிறது காமத்துக்கு கிடையவே கிடையாது. நெருப்பு மாதிரி
கொடுக்க கொடுக்க இன்னும் வேணும் வேணும்னு எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான், நெய்யை ஊற்றுற மாதிரி தான் காமமானது அனுபவிக்க அனுபவிக்க மிகுதியாகத்தான் ஆகும். அதனால் காமத்தை வெல்ல வேண்டும் என்றால் அனுபவிக்கிறத குறைக்கிறது, அனுபவிக்கிறது நிறுத்துறது தான் வழி, கட்டுப்படுத்துறது தான் வழியே ஒழிய மேலும் மேலும் கொடுக்கிறது வழி அல்ல. அப்போ என்னது, காமத்தை நல்ல விதமாக நல்ல விஷயங்களில் நம்ம மடைமாற்றம் செய்ய வேண்டும். அதுதான் பக்தி மார்க்கத்தில் மனதை திருப்ப வேண்டும். நல்ல சத்சங்கத்தில் இருந்து மனதை நல்ல விஷயங்களை கொடுத்து 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 மனதை பக்குவப்படுத்த வேண்டும், காமக்ரோதத்தை குறைக்க வேண்டும். நல்ல சத்சங்கம், பக்தி மார்க்கம், இதுதான் நமக்கு காமக்ரோதத்தை ஜெயிக்கிறதுக்கான வழி. சரி, இந்த காமக்ரோதம் எங்கே இருக்குன்னா அதையும் பகவான் சொல்கிறாரு, இந்திரியாணி மனோபுத்திக்கு அஸ்ய அதிஷ்டானம் உச்சியதே. இந்த இந்திரியங்கள் மனசு புத்தி, இங்கே தான் காமக்ரோதம் இருக்குது. இந்திரியம் கண்ணு காது மூக்கு நாக்க தானே, விஷயத்தை பார்க்க பார்க்க இன்னும் நிறையா பார்க்கணும், கேட்க கேட்க நிறையா கேட்கணும், சாப்பிட சாப்பிட இன்னும் விதவிதமாக சாப்பிடணும்னு இந்திரியங்களில் இருந்து காமம் வேலை செய்கின்றது. அப்புறம் உள்ள மனசில் இருந்து வேலை செய்யுது, மனசு இந்திரியங்களை தூண்டுகின்றது. அப்புறம் புத்தியில் இருக்குது, புத்தியிலையும் இருந்து அது வேலை செய்கின்றது. அதனால் புலன்கள், மனது, புத்தி, இதுதான் இந்த காமக்ரோதத்துக்கான இருப்பிடம். அதனால் இன்னும் பகவான் சொல்லி முடிக்கிறார். 3 ஸ்லோகம் பார்த்து நம்மளை நிறைவு செய்யலாம். தஸ்மாத் இந்திரியாணி ஆதோ நியம்ய. ஆகவே முதல்ல புலன்களை அடக்கு. புலன்களை அதுக்கு பேர் தமம்னு பேர். புலனடக்கம் என்பது காமக்ரோதத்தை ஜெயிக்கிறதுக்கான வழி. புலனடக்கம்னாக்க இந்திரியங்களுக்கு அந்த விஷயங்களை கொடுக்காமல் இருக்கிறது, விஷயங்களை படிப்படியாக குறைக்கிறது. போகத்தை, உலக சுகத்தை அனுபவிக்கிறத ஒரே அடியாக ஒரே நாளில் மொத்தமாக நிறுத்தணும்னு சாஸ்திரம் சொல்லலை. அதை முறைப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும், குறைக்க வேண்டும். படிப்படியாக குறைத்து அப்புறம் அதை முற்றிலுமாக நிறுத்தி விடலாம், அல்லது தர்மமான முறையில் மட்டும் அதை அனுபவிக்கலாம். தர்ம விரோதமாக அனுபவிக்காமல் புலன்களை அடக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். அதுக்கு மன அடக்கம்னு பேர். அதுக்கப்புறம் சமம், அதுக்கு தமம்னு பேர். புலனடக்கத்துக்கு தமம்னு பேர். அதுக்கப்புறம் மன அடக்கம், அதுக்கு சமம்னு பேர். மனதும் விஷயங்களை சிந்தனை பண்ணதான் மனசு இந்த இந்திரியங்கள் வழியாக வெளியே போகும். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணாக்கா அந்த ஆசையானது பலமாகி, முன்னாடியே சொல்லியிருக்கிறார் 2வது அத்தியாயத்திலே, தியாயத்துவ விஷயான் பும்சகான. விஷயங்களை திரும்ப திரும்ப சிந்தனை பண்ண மனதில் ஆசை மிகுதியாகுது. ஆசை மிகுதியானால் அது புலன்களை தூண்டுகின்றது. அப்புறம் அது செயலுக்கு வருது. இப்போ செயலுக்கு போகாமல் இருக்கணும்னா புலன் தூண்டுதல் இல்லாமல் இருக்கணும். புலன் தூண்டுதல் இல்லாமல் இருக்கணும்னா மனசு அதை அதிகமாக சிந்தனை பண்ணாமல் இருக்கணும். அப்படி அதிகமாக சிந்தனை பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் மாற்று வழியாக பகவானை சிந்தனை பண்ணணும், இறைவனை சிந்தனை பண்ணு, இறைவனுடைய பெருமைகளை சிந்தனை பண்ணு, இறைவனுடைய கீர்த்தனங்களை பாடிக்கொண்டிரு, இறைவனை புகழ பேசிக்கொண்டிரு, அதை படி, அதை சார்ந்த நூல்களை படி. அதனால் விதவிதமாக ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும் ஆசைப்பட்டால் யாருக்கு? பகவான் கிருஷ்ணருக்கு. அதனால் வேறு யாருக்கோ விதவிதமாக ட்ரெஸ்ஸு கொடுத்து வாங்கி போட்டு ஆசைப்படணும், பார்க்கணுன்னு ஆசைப்படாத, பகவானுக்கு விதவிதமாக அலங்காரம் பண்ணி ஆசைப்படுவேன். விதவிதமாக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ண? விதவிதமாக சீடை முறுக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணி பகவானுக்கு கொடுத்துட்டு பிரசாதம் எடுத்துக்கணும். பகவானுக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் வாங்கி வைக்க முடியாது. பகவானுக்கு பண்ணணும்னா சுத்தமான ஆச்சாரமான நம்மளே பண்ணி தான் பகவானுக்கு கொடுக்க முடியும். அப்போ சுத்தமாக ஆச்சாரமாக பண்ணி அதை பிரசாதமாக எடுத்துக்கொண்டு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கே நல்லது. கடையில் வாங்கி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண முடியாது. இப்போ பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம் மட்டும்தான் நான் எடுத்துக்கொள்வேன்னா நம்ம தான் பண்ணணும், நம்ம கையால் பண்ணணும், சுத்தமாக பண்ணணும். சுத்தமாக பண்ணி நம்மளே பகவானுக்கு பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கொண்டோம்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். கடைச்சரக்கு எதுவும் சாப்பிடாமல் இருந்தாலே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனசு அடங்கு. இந்த ரஜோகுணம் குறையும். சாத்விகமான உணவு அப்படிங்கிறத சொல்கிறோம். பகவானுக்கு சாத்விகமான உணவை நைவேத்தியமாக பண்ணுறோம். அதை நாம் எடுத்துக்கொள்கிற பொழுது, தொடர்ந்து சாத்விகமான உணவை எடுத்துக்கொள்கின்ற பொழுது மனசு சாத்விகத்தன்மை அடைகின்றது. மனசு சாத்விகத்தன்மை அடைகின்ற பொழுது இந்த காமக்ரோதமானது குறையும். முன்னாடியே சொன்னார், அது ரஜோகுணத்திலிருந்து தோன்றக்கூடிய. இப்போ காமக்ரோதம் குறையணும்னா ரஜோகுணம் குறையணும். ரஜோகுணம் குறையணும்னா மனசை சத்துவப்பிரதானமாக்கணும். சத்துவப்பிரதானமாக்கணும்னா சாத்விகமான உணவை எடுத்துக்கொள்ளணும். சைவ உணவாக இருக்கணும். அதுலேயும் உப்பு புளி காரமெல்லாம் மிகுதியாக இல்லாமல் அளவாக இருக்கணும். அது மிகுதியானாலும் அறுசுவையும் மிகுதியாக இருந்தால் ராஜசம். சுத்தமாக இல்லவே இல்லைன்னா தாமசம். மிதமாக இருக்கிறது
சாத்விகம்னு பகவானே பின்னாடி அத்தியாயங்களில் சொல்கிறார். இப்போ சாத்விகமான அறுசுவையும் சாத்விகமாக இருக்கிறது, சைவ உணவாக இருக்கிறது சாத்விகம். அது மனசை சத்துவப்படுத்தும், சத்துவகுணத்தை பிரதானப்படுத்தும். மனசு சத்துவகுணம் அடைந்தால் வெறுப்புகள் குறையும். அதனால் பாப்மானம் இது பெரிய பாப்பியாக இருக்குது, பாப்பியான இந்த காமத்தை விட்டுவிடு அப்படின்னு சொல்லி அதற்கு மேலே இன்னொரு ரகசியத்தை பகவான் சொல்கிறார். இந்திரியாணி பரான் யாகுகு, இந்த இந்திரியங்கள் மேலானவையாக இருக்கின்றன. இந்திரியவை இந்த உடம்பை காட்டிலும் உடம்பு இருக்குது. உடம்பு எதுக்கு? பிரதானமாக உடம்புல கண்ணு காது மூக்கு இந்த இந்திரியங்களுக்காக தான் உடம்பு. கண்ணு வேலை செய்யலை, காது வேலை செய்யலை, நாக்கு வேலை செய்யலைன்னா உடம்பு இருந்து ஒன்று தான், இல்லாது ஒன்று தான். அப்போ உடலை விட உடலில் இருக்கக்கூடிய இந்த கண் காது இந்த இந்திரியங்கள் முக்கியமானவை, மேலானவை, அது சிறப்பானவை. அதனால் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்குது. அதை பத்திரமா வச்சுக்கொள்வது இறுதி காலம் வரைக்கும் இந்த இந்திரியங்களை கெட்டு போகாமல் பத்திரமா வைத்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆனால் இந்திரியங்களை இந்த உடலை விட இந்திரியங்கள் மேலானவை. இந்திரியங்களை விட மனசு மேலானவை. மனசு அதை விட ஏன்னா மனசு சமஷ்டி பஞ்சபூதத்துடைய சத்துவகுணத்திலிருந்து தோன்றியது. மனசு அமைதியாக இருந்து அதற்கு மேலே வேறு ஆனந்தம் கிடையாது. மனசு நிம்மதியாக மனசு வெறுப்பு இல்லாமல் அமைதியாக இருந்தால் அது ஆனந்தம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனந்தத்தை அனுபவிக்கிறது, பேரின்பத்தை அனுபவிக்கிறது மனசு தான். மனசு அமைதியாக இருந்தால் அதை தவிர வாழ்க்கையில் வேறு எதுவுமே நமக்கு வேண்டாம். எத்தனை வாழ்க்கை வசதிகள் இருந்தாலும் மனசில் நிம்மதி இல்லைனாக்கா அது அர்த்தமில்லாத வாழ்க்கை. எதுவுமே இல்லைனாலும் மனசு அமைதியாக இருந்தால் அதுதான் நிறைவான வாழ்க்கை. செல்வம் என்பது சிந்தையில் நிறைவுனா, சிந்தையில் மனசு நிறைவாக இருக்கிறது என்பது தான் செல்வம். ஆனால் இந்த இந்திரியங்களை விட மனசு மேலானது. மனசஸ்து பரா புத்திகி, மனசை விட புத்தி மேலானது. அப்போ புத்தியினால் மனதை கட்டுப்படுத்த வேண்டும், மனதினால் இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் மனசை விட புத்தி மேலானது. ஏன்னா புத்தி சாஸ்திர சம்பந்தம் உடையது. நல்ல அறிவை கொண்டு நல்ல நூல்களை படிக்கிறது, நல்ல விஷயங்களை நல்ல உபன்யாசங்களை கேட்கறது. அதனால் புத்தி தெளிவு பெறும். புத்தி தெளிவாக இருந்தால் மனசு புத்திக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அதனால் மனசை விட புத்தி மேலானது, புத்தியை விட ஆத்மா மேலானது. அதனால் புத்தியே பரதஸ்து சகங்கிறது ஆத்மா. ஆத்மாவானது புத்தியை விட மேலானது. அப்போ ஆத்மா பூர்ணமானது. அது ஈஸ்வரன் தான் ஆத்மாவாக இருக்கிறார். இறைவன் தான் ஆத்மாவாக இருக்கிறார். மனதுக்கு சாட்சியாக புத்திக்கும் சாட்சியாக இறைவன் இருக்கின்றார். அப்படி இறைவன் தான் ஆத்மாவாக இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொண்டு அந்த ஆத்மாவிடத்திலேயே புத்தியை செலுத்த வேண்டும். அதனால் இந்த புத்தியினால் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கப்புறம் புத்தியை ஆத்மாவை நோக்கி திருப்ப வேண்டும். அதுதான் எல்லாவற்றிற்கும் மேலானது. ஆத்மாவை நோக்கி புத்தி திரும்புகிற பொழுது ஆத்மாவினுடைய பரிபூர்ண ஆனந்தத்தை, பரம சாந்தத்தை புத்தியானது மனதானது அடைகின்றது. அதனால் ஜீவன் அமைதியை அடைகின்றார். அதனால் கடைசியாக முடிக்கிற பொழுது சொல்கிறார், ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானம் ஆத்மனா ஜெகிசத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். நீண்ட புஜங்களை உடையவனே, இவ்விதம் புத்தியை காட்டிலும் ஆத்மா மிகவும் மேலானவன், நுண்ணியவன், பலமுள்ளவன் என்று அறிந்து ஆத்ம ஞானத்தினால சுருக்கமாக சொன்னால் கடைசியாக இந்த மனசை முழுக்க ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி, இறுதியான முழுமையான வழி, நிரந்தரமான வழி ஆத்ம ஞானம்தான். ஆத்ம ஞானத்துக்கு என்ன பண்ணணும்? பகவத்கீதையை படிக்கணும், பகவத்கீதையை கேட்கணும், பாகவதத்தை படிக்கணும், பாகவதத்தை கேட்கணும், உபனிஷத்துக்களெல்லாம் படிக்கணும், கேட்கணும், தத்துவ சாஸ்திரங்களை படிக்கணும், கேட்கணும். அதுதான் ஆத்ம ஞானத்திற்கு வழி. அதுக்கு வேறு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. ஜபம் பண்ணுறதோ தியானம் பண்ணுறதோ வேறு எதுவும் வழி கிடையாது. ஆத்ம ஞானம்தான் முழுமையாக மனதை வெல்வதற்கான வழி. ஆகவே ஆத்ம ஞானத்தை ஒருவன் அடைய வேண்டும். அந்த ஆத்ம ஞானம் மனதிலிருந்து ஒருவனுக்கு விடுதலையை கொடுக்கும். உலக விஷயங்கள்லிருந்து மனதுக்கு விடுதலையை கொடுக்கும், மனதிலிருந்து ஜீவனுக்கு விடுதலையை கொடுக்கும். அதுதான் ஜீவன் முக்தி, அதுதான் பிறவாத நிலை. இந்த ஜீவனானவன் மனதிலிருந்து விடுதலை அடைந்து விட்டால் அவன் ஆத்மாவோடு ஐக்கியமாகிவிட்டால், ஆத்மா பரமாத்மாவோடு அவன் ஐக்கியமாகிவிட்டால் பிறவாத நிலையை அடைகின்றான், பூர்ணத்துவத்தை அடைகின்றான். ஆகவே புத்தி தான், இந்த புத்தியை விட ஆத்மா மேலானது என்று அறிந்து புத்தியினால் மனதை வசப்படுத்தி காமம்
என்ற வெற்றி கொள்ள முடியாத சத்ருவை எதிரியை கொன்றுவிடு, விருப்பு வெறுப்பை கொன்றுவிட்டு உன்னுடைய ஸ்வதர்மம் என்னவோ அதை செய்யறது தான் கர்மயோகம் என்று இந்த கர்மயோகத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். சுருக்கமாக சொன்னால் சரியான பாவனையோடு சரியான செயலை செய்தல். சரியான பாவனைங்கிறது அகங்காரம் மமக்காரம் இல்லாமல் ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு நாம் நம்மளுடைய கடமைகளை செய்தல். என்ன வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்றதோ அதை பிரசாதமாக ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுதல். அது சுற்றி இருக்க உறவுகளாக இருக்கலாம், அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வமாக இருக்கலாம், அல்லது உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆயுளாக இருக்கலாம், என்னவோ இந்த உலகத்தில் இருந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் என்ன கிடைக்கின்றதோ அது பகவான் கொடுக்கிறது. அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், ரெண்டுமே. அது நல்லதாக இருந்தாலும் பகவான் கொடு பிரசாதம் தான். கெட்டதாக இருக்கிறது நோயோ இல்லை வேறு எது வருதோ எதுவாக இருந்தாலும் பகவான் நமக்கு நாம் செய்த வினைப்பயனை கொடுக்கிறார். அந்த வினைப்பயன் சரீரத்துக்கு, உடம்புக்கு, ஆத்மாவுக்கு எதுவும் இல்லை என்று அந்த ஆத்மாவாக இறைவனே இருக்கிறார் என்று புரிந்து கொண்டு நம்ம உடம்பையே நம்ம ஒரு வேடிக்கையாக பார்த்து கொண்டு உடம்புக்கு வரக்கூடிய எல்லா இன்பத் துன்பங்களையும் சமமாக எடுத்துக்கொண்டு புறத்தில் வரக்கூடிய எல்லா வெற்றி தோல்விகளையும் உரிமைகளையும் சமமாக எடுத்துக்கொண்டால் அதுதான் ஞானம், அதுதான் நிம்மதியாக வாழ்வதற்கு வழி. இந்த அளவில் இந்த கர்மயோகமானது நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்துவதற்கு, மனதை தூய்மைப்படுத்துவது. கர்மயோகத்தோட பிரயோஜனம் என்னென்னா, தொடர்ந்து இந்த பாவனையோட சரியான செயல்களை நம்ம செய்து வந்தால் அதோட பிரயோஜனம் மன தூய்மை, மன அமைதி என்பது தான். அது பிறகு சாஸ்திரங்களை, இந்த மாதிரி ஞான சாஸ்திரங்களை படிக்கிறதுக்கு நம்மை தூண்டும். பகவத்கீதை உபனிஷத்தெல்லாம் படித்தா நல்லா புரியும். பகவான் சொல்கிற ஞானமானது வரும். பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த அளவில் நம்ம நிறைவு செய்வோம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திரவேத்ரைக்கபாலயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருதகுஹே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முக்திவேதவிபாகினே யோமபத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். அறிவோம். இந்த அளவில் நம்ம இந்த வருடத்தில் இந்த 3 நாள் ஞான வேள்வியை நிறைவு செய்கின்றோம். தொடர்ந்து அடுத்த வருடங்கள்லேயும் எப்போ நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அவ்வப்பொழுது 3 நாள் இந்த மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க இல்லை வருஷத்துக்கு ஒருக்க வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த அத்தியாயங்களை பார்க்கலாம். பகவத்கீதையிலேயே சாரமாக ஒவ்வொரு அத்தியாயங்களையும் பார்க்கலாம். நம்முடைய ஆசிரமம் உங்களை பலருக்கு தெரிஞ்சிருக்கிறோம். தேனியில் ஸ்ரீ சுவாமி சித்பவானந்த ஆசிரமம் பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளால் தொடங்கப்பட்டது. பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகள் இங்கே வருடந்தோறும் பொங்கு கலையரங்கத்தில் எஸ்கேஎம் அவர்களுடைய ஏற்பாட்டில் தொடர்ந்து இங்கே வந்து ஞான வேள்வி நடத்தியிருக்கிறார். பல வருடங்கள் தொடர்ந்து ஞான வேள்வி நடத்தியிருக்கிறார். பகவத்கீதை முழுக்க எடுத்திருக்கிறார். மற்ற உபனிஷத்துக்கெல்லாம் கூட சுவாமிஜி எடுத்திருக்காங்க. ஆசிரமம் தேனியில் இருக்குது. தொடர்ந்து சாமிஜி என்னெல்லாம் பணிகளை தொடங்கினார்களோ அதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து வகுப்பு நடந்து கொண்டு இருக்குது. பெரியவங்களுக்கு முகாமும் அப்பப்போ நடத்துகிறோம். 3 நாள் 5 நாள் முகாம் நடத்துகிறோம். 1 மாத முகாம் கூட இப்போ இந்த மாதத்தில் வைத்திருக்கு. இந்த ஆகஸ்ட்டுக்கு சாதுர்மாசிய காலம் நடக்குது. அதனால் ஆகஸ்ட் 26 செப்டம்பர் 25 வரைக்கும் 1 மாத வேதாந்த முகாம் என்று நடக்குது. ஆசிரமத்திலே வந்து 1 மாதம் முழுக்க தங்கி இருந்து காலையில் யோகாசனத்தில் இருந்து இரவு சத்சங்கம் வரைக்கும் 2-3 வகுப்புகள் பகவத்கீதை மற்ற உபனிஷத்து வகுப்புகள் எல்லாம் இருக்கும். சத்சங்கம் இருக்கும், பஜன்ஸ் இருக்கும், பாராயணம் இருக்கும். அதிலெல்லாம் யாருக்கு முடியுமோ நீங்கள் வந்து நேராக கலந்து கொள்ளலாம். அந்த மாதிரி முகாம்களில் கலந்து கொள்ளலாம். 3 நாள் இருக்குது, 5 நாள் பண்ணுறோம், 1 மாதம் பண்ணுறோம். உங்கள் வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து கலந்து கொள்ளலாம். ஆசிரமத்தோட வெப்சைட்டு vedaneri.org, VEDANERI vedaneri.org வெப்சைட்டில் எல்லா விவரங்களும் வரும். நீங்கள் எதாக இருந்தாலும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதிலேயே ஃபோன் நம்பர் இருக்குது, மெயில் ஐடி இருக்குது. அதில் கான்டாக்ட் பண்ணால் மற்ற விவரங்கள் சொல்லுவாங்க. இங்கே இந்த ஞான வேள்வி சிறப்பாக நடக்கிறதுக்கு 1 மாதங்களாக பலர் இங்கே இருக்கக்கூடிய ஈரோடு மெய்யன்பர்கள் நிறைய பேர் உழைத்து இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்குமே நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.
நல்லா இருக்கட்டும். நல்ல விதமாக இந்த சத்காரியம், இந்த சத்சங்கம் தொடர்ந்து நடக்கிறதுக்காக அவர்கள் நிறையா முயற்சி செய்திருக்கு, பொருட்செலவும் செய்திருக்கிறார்கள். உடல் ரீதியாக நேரம் கொடுத்து, உடல் உழைப்பு எல்லாம் கொடுத்து இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்குமே ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க, குரு காணிக்கை கவர். உங்களால் முடிஞ்சதை ஒரு தட்சிணையாக, குரு தட்சிணையாக அது கொடுக்கலாம். அது ரூபாயாக இருக்கலாம், 1 லட்சம் இருக்கலாம். உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அது நீங்கள் பண்ணலாம். ஒன்றுமே பண்ண முடியலைன்னாலும் அதில் உங்கள் பேர், தொலைபேசி எண், வாட்ஸ்அப் நம்பர் எழுதி பாக்ஸில் போட்டிங்கனாக்கா பிறகு தொடர்பு கொள்வதற்கு. என்னுடைய கிளாஸ் வந்து நான் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆசிரமத்தில் நேரடியாகவும் நடக்குது, ஆன்லைன்லேயும் கிளாஸ் நடத்துக்கிறேன். எல்லா கிளாஸுமே ஆன்லைன்லேயும் வருது. பகவத்கீதை மற்ற உபனிஷத் வகுப்பு எல்லாம் வாரத்தில் 3-4 கிளாஸ் எடுக்கிறேன். ஆன்லைன் கிளாஸாக நடக்குது. அதெல்லாம் பற்றி உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் நம்பரை இணைத்து கொண்டாக்க உங்களுக்கு அந்த லிங்க் வரும். நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்து கொள்ளலாம். ஏன்னா கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் வந்து சகஜமாயிருச்சு. அதனால் நீங்கள் வந்து இந்த பகவத்கீதையோ உபனிஷத்து எல்லா வகுப்புமே ஆன்லைன்லேயும் தொடர்ந்து வருது. அப்புறம் அதை பதிவு பண்ணி யூடியூப்லேயும் போடுறேன். என்னுடைய யூடியூப் சேனல் சுவாமி பூர்ணானந்தா தமிழ்னு யூடியூப்பில் சேனல் இருக்குது. அதுலேயும் எல்லா வகுப்புகளும் வந்து கொண்டு இருக்குது. இது கூட பதிவு பண்ணியிருக்கு, ஆடியோவாக பதிவு பண்ணியிருக்கு. பிறகு அது யூடியூப்பில் வரும், நீங்கள் திரும்ப கேட்டுக்கொள்ளலாம். அதனால் ஆசிரமத்தோட தொடர்பில் இருக்கிறதுக்கு உங்கள் ஃபோன் நம்பரை அந்த கவரில் பேர், ஃபோன் நம்பரை எழுதி போட்டிங்கனாக்கா பிறகு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்துட்டு தகவல் கொடுப்பாங்க. அறிவோம்.